ஓகே. வணக்கம். நம்ம திரும்ப இந்த கிளாஸ் வந்து சொல்லிடுறேன். நம்ம அந்த யூனிட் 6 தமிழ் பகுதியில இருக்குல்ல, அந்த 6ஆம் பகுதி இருக்கும்ல, அதுல வந்து இந்த அறநூல்கள் இருக்கும்ல, அதுல நம்ம யூனிட் 6ல ஜிஎஸ் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு அகம் பார்க்கணும், புறம் பார்க்கணும், அகம் பார்க்கணும். 3மே வந்து அந்த பகுதியில வரும். அதனால நம்ம இங்க பார்க்கும்போது அதையும் சேர்த்து பார்த்து அந்த 18 நூல்களையுமே சேர்த்து முடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? எதுக்கு பெண்டிங்கோட வச்சுக்கிட்டு. அங்க எப்படி இருந்தாலும் நம்ம படிக்க தானே போறோம். தமிழ் பகுதி தானே. அதனால இன்னைக்கு வகுப்புல முழுசா அந்த 18 நூல்கள் பார்த்துட்டு அது புத்தகத்துல எந்தெந்த பகுதியில கவர் ஆகுது, 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு ஒரு ஃபுல் பேக்கேஜா இன்னைக்கு வந்து நம்ம முடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து சிறப்பா இந்த பிரிவை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? அதை முடிச்சுட்டு நம்ம மரபு தொடர்கள் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து திருக்குறள் அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். திருக்குறள் பகுதி நம்ம இன்னைக்கு என்ன கொடுத்திருந்தோம், ஒழுக்கமுடைமை கொடுத்திருந்தோம். அதே போல நேத்து வகுப்புல திருக்குறளை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம். சரிங்களா? அதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் திருக்குறள் போர்ஷன் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் மைக்கை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ திருக்குறள் அதுல புத்தகம் 100 புரட்டி பார்த்தேன் வித்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வரிகள் வந்துருந்துச்சுல, அது யார் சொன்னது? புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சொல்லிருப்பாங்க, கவிமணி சொல்லிருப்பாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் நேத்து மாத்தி வந்து சொல்லிருந்தோம். சரிங்களா? அப்ப கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கவிமணி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். சஞ்சய் இருக்கீங்களா? சஞ்சய்? சரி, ஓகே, அவர் வந்து ஜாயின் பண்ணட்டும். சந்துரு கேள்வி கேட்கலாமா? ஓகே. தமிழ் என்றால் நீயே தவமே உன் வாழ்க்கை அமிழ்தென்றால் முப்பாலே ஆகும். இந்த வரிகள் யார் சொல்லியிருப்பாங்க? இது ஒரு கொஸ்டின்ல பார்த்தது. சரிங்களா? நல்லா அடிஷனலா சேர்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்க விடை சொல்லலாம். தமிழ் என்றால் நீயே தவமே உன் வாழ்க்கை அமிழ்தென்றால் முப்பாலே ஆகும். அந்த வரிகள் யார் சொன்னது? அப்பான் வருமா? முப்பாலுக்கு அப்பான் எது வருமா? இல்லக்கா, வேற சொல்லுங்க. பாரதி இல்ல. வேற யாராவது சொல்லுங்க. ஐசு சொல்லுங்க. பாரதியார் மேம். அதான் பாரதி இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. வேற யார் சொல்றீங்க? சண்முகப்பிரியா அக்கா சொல்லுங்க. தெரியல. ராஜகுமாரி அக்கா சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஆப்ஷன் கொடுங்க மேம். கேட்டேன் மேம். ஆப்ஷன் அக்கா. மு வரதராஜன் தான் சொல்லியிருப்பாரு. சிறப்பு. ரஞ்சித் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. மு வரதராஜன் அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப முப்பால் டக்கு நம்ம வந்து பாரதின்னு போட்டக்கூடாது. அதுக்காக தான் இந்த வரிகள். தமிழ் என்றால் நீயே தவமே உன் வாழ்க்கை அமிழ்தென்றால் முப்பாழே ஆகும். இது வந்து சொன்னது யாருன்னா மு வரதராஜன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து தேவர். திருவள்ளுவருக்கு தேவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் பெயர் கொடுத்திருப்பாங்க? ஜோதிலட்சுமி சொல்லுங்க. நச்சினார்கினியர். சிறப்பு. நச்சினார்கினியர் தான் வந்து தேவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல இளம்பூரணார் திருவள்ளுவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு? சுகந்தியா. சரி, சொல்லுங்க. தெய்வப்புலவர்னு சொல்லிருப்பாங்க. தெய்வப்புலவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாருங்க. ஓகே. அப்புறம் சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லியிருப்பாங்க? சுகன்யா சொல்லுங்க. சுகன்யா. ஜெயந்தி சொல்லுவா. சீத்தலை சாத்தனார் வள்ளுவரை என்னன்னு சொல்லியிருப்பாரு? தெரியல மேம்.
தெரியலை. வேற யார் சொல்றீங்க? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. பொய்யில் புலவர் அப்படி சொல்லிட்டு. பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிறப்பு. இப்ப சீத்தலை சாத்தனா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, நேத்து படிச்சதை நீங்க அப்படியே ரீகால் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நல்ல அடுத்தடுத்து கிளாஸ் போகும்போது அப்படியே நீங்க சேர்ந்தே அப்படியே டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்குரிய போர்ஷன் பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருந்தோம்? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை 2 அதிகாரங்கள் படிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம். அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கேள்வி கேட்டுட்டு நம்ம அடுத்த போர்ஷனுக்குள்ள போலாம். சரிங்களா? இப்ப ஒழுக்கமுடைமை அப்படின்றது எத்தனாவது அதிகாரம்? ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரம். 14வது அதிகாரம். சிறப்பு. ஓகே, அதெல்லாம் நான் சொல்ற குறளுக்கு பொருள் வந்து சொல்லுங்க. சரிங்களா? குறளுக்கு பொருள் சொல்லணும். இல்ல நான் அதுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு அறிஞ்சொல் பொருள் கேட்பேன், அந்த மாதிரி கேட்பேன். இப்போ ஒரு அதிகாரம்ன்றனால ஈஸியா அதுக்குள்ளதான் இருக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது கடைசியா மொத்தமா வந்து திருக்குள்ள இருந்து மொத்தமா கொஸ்டின் கேட்போம். சரிங்களா? அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதோட பொருள் என்னன்னு சொல்லுங்க. யார் சொல்றீங்கன்னா முத்தக்கா சொல்லுங்க. அழுக்கார் உடையார் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. திரும்ப சொல்லுவாக்கா? இல்ல மேம், சொல்றேன். பொறாமை உடையவன். சொல்லுங்கக்கா. அழுக்காறு உடையன் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனுடைய பொறாமை இருக்கிறவங்ககிட்ட என்ன இருக்காது? செல்வம் இருக்காது. அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு இருக்காது. சிம்பிள். அப்ப அழுக்காறு உடையன்கண் ஆக்கம் போன்றில்லை. அப்ப அழுக்காறு அப்படின்னா என்னது? பொறாமை. அப்ப ஆக்கம் அப்படின்னா இங்க செல்வத்தை குறிக்கும். அப்ப அழுக்காருன்னா பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் என்ன பண்ணாதுன்னா நிலைக்காது. சரிங்களா? இருக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கண்டினியூஸா நிலைக்காது. இப்ப அழுக்காறு உடையவன் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கார் உடையான் கண் உயர்வு. இப்போ ஒழுக்கம் உடையவங்ககிட்ட உயர்வு இருக்கும். எப்படி பொறாமை இருக்கிறவங்ககிட்ட செல்வம் நிலைக்காதோ அது போல ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வுன்றது இருக்காது. அப்படின்ற அந்த வரிகள்ல இப்படி வரிசையா நம்மளுக்கு பொருள் புரியுற மாதிரி ஈஸியான குரல் தான். அப்ப இங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை சொல்றாங்க. ஆக்கம் அப்படின்றது செல்வத்தை வந்து குறிக்குது. ஓகேங்களா? அடுத்த குரல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஜெயந்தி சொல்லுங்க. மேம், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையுமே தர்றது ஒழுக்கம் தான் மேம். ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக நம்ம காக்கணும் மேம். அப்ப ஒழுக்கத்தை எது மாதிரி காக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா உயிரா கருதி நம்ம வந்து அதை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எல்லா சிறப்புமே நம்மளுக்கு கொடுக்கறது ஒழுக்கம் தான். அப்போ அதை நம்ம எப்படி நம்ம நினைச்சு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உயிர் மாதிரி நினைச்சு அதை காக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப உயிரளவு ஓம்பப்படும் அப்படின்னா என்னன்னா கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உயிரளவு அதை நம்ம கருதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நம்ம அதாவது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நம்ம கிட்ட இருக்க நற்குணங்கள் நம்ம விட்டு போகாம இருக்கணும்னா நம்ம பொறுமையை போற்றி கையாளணும். சிறப்புக்கா. அப்போ நம்மளோட நற்குணங்கள் நம்ம விட்டு நீங்காம நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க பொறுமையா இருக்கணும். சரிங்களா? இப்போ பொறுமையை கடைபிடிச்சோம்னா நம்மளோட நற்குணங்கள் எப்பயுமே நம்மகிட்டயே இருக்கும். அப்ப நிறையுடைமை நீங்காமை வேண்டி. நிறையுடைமைனா என்னது அப்படின்னா இங்க நல்ல குணங்கள். சரிங்களா? நீங்காம இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இப்போ பொறையுடைமை அப்படின்னா பொறுமையை நம்ம வந்து கடைபிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது நம்ம எந்த அதிகாரத்துல பாக்குறோம் அப்படின்னா பொறையுடைமை. பொறையுடைமை எத்தனாவது அதிகாரம்? அதிகாரம் எண் சொல்லுங்க. 16வது அதிகாரம் தான் பொறையுடைமை அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த குறள்.
பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. யார் சொல்றீங்க? சுரேஷ் கோபி சொல்லுங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. சுரேஷ் கோபி இருக்கீங்களா? பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது மேம். அதை விட சிறந்தது அதை மறக்கிறது. சிறப்பு. அப்ப பொறுத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னா இதுல பொறுத்தல்னா இறப்பினை அப்படின்றது பிறர் செஞ்ச துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பொருள்ல வரும். அப்போ அதை நம்ம பொறுத்துக்கிறது பெஸ்ட். ஆனா அதை மறக்கிறது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சிறப்பு. அடுத்த கொஸ்டின். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. யார் சொல்றீங்க? நீங்களா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. யார் சொல்றீங்க? சொல்லவா மேம்? சொல்லுங்க. அதாவது ஒழுக்கம் தவறுதலால ஏற்படுற குற்றங்களை நன்கு அறிந்தவங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிது மாறுபட மாட்டாங்க. அப்ப நன்கு உணர்ந்த அந்த மன வலிமை மிக்கவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அப்ப அந்த உறவோர் அப்படின்னா உரம்னா அந்த மனதிடம் அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த மன வலிமை, ஒழுக்கம் தவறுவதனால இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு மன வலிமை உடையவங்க இந்த ஒழுக்க நெறியில இருந்து விலகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சிறப்பு. அதுல இந்த ஒல்கார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம். உறவோர் அப்படின்னா மன வலிமை, மனதுல உரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப மன வலிமை உடையவங்க அப்படின்னு சொல்லி பொருள். அதுல ஏதம் அப்படின்னா குற்றம். அப்ப இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இந்த குறளுக்கு பொருளை ஈஸியா எடுத்துடலாம். சிறப்பு ராஜகுமாரிக்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின். மரப்பினும் மூத்து கொழனாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஐசு சொல்லுங்க. மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். சொல்லுங்க ஐசு. மேம் திருப்பி அந்த குறள் சொல்லுங்க மேம். மரப்பினும் மூத்து கொழலாகும். ஓகேவா? பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்றது இல்லையா? ஆல்ரெடி நம்ம எல்லாரும் படிச்சது தானே. கொஞ்சம் யோசிங்க, சொல்லிருவீங்க. மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். சொல்றீங்களா ஐசு? தெரியலையே மேம். தெரியலையா? வேற யார் சொல்றீங்க? ஜோதிலட்சுமி அக்கா சொல்றீங்களா? ஜோதிலட்சுமி. சொல்லுங்க மேம். ஒருத்தவங்க கற்ற கல்வி மறந்து போனா கூட நம்ம அதை திருப்பியும் படிச்சுக்கலாம் மேம். ஆனா ஒருத்தவங்களுடைய ஒழுக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க குடிப்பிறப்பின் சிறப்பே அழிஞ்சு போயிடும் மேம். சிறப்பு. அப்ப மரப்பினும் அப்படின்ற வரிகள் இருக்கு, அதை வச்சு எடுத்துடும். அப்ப எது மறக்கணும் அப்படின்னா இந்த கல்வி, நம்ம படிச்ச கல்வி மறந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப படிச்சு அதை கெயின் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒழுக்கம்ன்றது கெட்டுச்சு அப்படின்னா நம்ம பிறந்த குடியோட பெருமை எல்லாமே போன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வரிகள்ல இருந்து எடுக்கணும். மரப்பினும் மூத்து கொழலாகும், மறந்தாலும் திரும்ப படிச்சு கத்துக்கலாம். பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அந்த ஒழுக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பிறந்த குடியோட சிறப்பே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இது யார் சொல்றீங்க? ஐசு நீங்களே சொல்றீங்களா? எஸ் மேம். திருப்பி சொல்லுங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. மேம் பரிந்துனா விரும்பின்னு அர்த்தம் மேம். ஓம்பல்னா காத்தல் மேம். அது குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம்
தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. தேரினும்னா என்னது? ஆராய்ந்து பார்க்கிறது. அப்ப அதுல இருந்தே சொல்லுங்க. பரிந்தோம்பினா என்ன சொன்னீங்க? பரிந்தோம்பினா விருந்தல் விரும்பி. மேம். விரும்பி. ஓம்பல்னா காத்தல் அர்த்தம் மேம். ஓகே. தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தல். சொல்லிட்டீங்க, அப்படியே சேர்த்து சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்க? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அப்போ என்ன சொன்னோம்? தேரினும் அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்த்தது. அப்போ எப்படி ஆராய்ஞ்சு எம்முறையில ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன துணை? ஒழுக்கம் தான் நல்ல துணை. அப்போ அந்த ஒழுக்கத்தை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விரும்பி அதை நம்ம காத்துக்கணும். எப்படி காக்கணும்? கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை விரும்பி காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பரிந்தோம்பி. பரிந்துனா விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஒழுக்கத்தை விரும்பி காத்துக்கணும். எந்த முறையில் ஆராய்ச்சி பார்த்தாலும் அதுதான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொருள்ல இருந்து நம்ம அப்படியே ஈஸியா வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த வாய்ப்புல நீங்க கரெக்டா சொல்லிடணும். அடுத்த கொஸ்டின் ரஞ்சித், உங்களுக்கான கொஸ்டின்யா. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். ரஞ்சித் இருக்கீங்களா? சொல்லுங்க. செருக்கினால் சேவை செய்த அவரையும் பொறுத்து கொள்ளணும். நம்ம நம்மளோட பொறுமையால பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுல எப்படி தகுதியான் மிகுதியான் அப்படின்றதுதான் என்னது? மிகுதியானா செருக்கு. அதாவது இந்த செருக்கோட அவங்க நம்மளுக்கு ஏதாவது தீமை செய்வாங்கல்ல, அப்போ அப்படி நம்ம செஞ்சாலும் நம்மளோட தகுதியான் வென்று விடணும். தகுதியால்னா நம்மளோட பொறுமையால அதை வந்து வென்று விடணும் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு. அடுத்த கொஸ்டின் சண்முகப்பிரியாக்கா, உங்களுக்குக்கா. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன் போர் பதிந்து. அக்கா இருக்கீங்களா? சண்முகப்பிரியாக்கா சொல்லுங்கக்கா. உங்களுக்கான குரல். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன் போர் பதிந்து. பொதிந்து. பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. பொறுத்தவங்கள பொன் போல பொதிந்து அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்தார்னா பொறுத்தவங்களாமா? பொறுமை பொறுத்து கொள்றவங்க. ஒருத்தாருனா தண்டிக்கிறவங்க. சொல்லுங்க அதுல இருந்து. தெரியல. பொன் போல் பொதிந்துன்னு சொல்லிட்டா அப்ப பொண்ணு மாதிரி வச்சுக்குவாங்க. சொல்லிட்டீங்க நீங்களே. பொறுத்தவங்கள பொன் போல வச்சுக்குவாங்க. ஒருத்தவர்னா தண்டிக்கிறவங்க. அதுல என்ன சொல்லிருப்பாரு வள்ளுவர்? சரி, வேற யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சொல்லவா மேம்? சொல்றா மேம். பொறுத்தாரை அப்படின்னா தண்டிக்கிறவங்க மேம். ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக. அப்ப தண்டிக்கிறவங்கள சான்றோர் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஆனா பொறுத்தவங்களைய சான்றோர் பொன் போல மனதில வச்சு போட்டுருவாங்க. சிறப்பு. அப்போ யாராவது நம்மளுக்கு தீங்கு செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது தண்டிச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து சான்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. தண்டிச்சுட்டாங்கன்னா அவன் என்ன சந்திச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பொறுத்துக்கிறவங்கள எப்படி மதிப்பாங்கன்னா பொன் போல வச்சு மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மேக்சிமம் சொல்லிட்டீங்க, அதை கோர்த்து மட்டும் சொல்ல தெரியல. ஓகேவா? அது கொஞ்சம் நம்ம திரும்ப படிக்க வந்துரும். ஓகே. அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. சந்தியா சொல்றீங்களா?
சந்தியா மேம். எஸ் மேம். சொல்லுங்க மேம். சில பேர் வந்து அந்த திறன் இல்லாம தப்பு செஞ்சாலும் அதுக்காக வருந்தி அவங்க அந்த தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வருந்தி அறத்துக்கு மாறான செயலை செய்யவே கூடாது. அப்ப பொறுமையா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறப்பு. சந்துரு, உங்களுக்கான கொஸ்டின். இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. சந்துரு சொல்லுங்க. இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. சந்துரு இருக்கீங்களா? திரும்ப சொல்லவா? இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நான் சொல்லவா மேம்? சொல்லுங்க சந்தியா. இன்பத்துல இன்பம் வந்து ஒருத்தவங்களுக்கு விருந்து கொடுக்குற அந்த விருந்தோம்பல் வந்து மேம். அது மாதிரி வன்மையில வலிமை வந்து அவங்களுக்கு தீங்கு செய்யறவங்களையும் பொறுத்துக்கிறதா வலிமையிலையும் வலிமை. அப்போ இன்மை அப்படின்னா என்னது? அங்க வறுமை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதை வறுமைன்னு சொல்றாங்க? ஒரு வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம உபசரிக்க முடியாததான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வறுமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இன்மையுள் இன்மை விருந்துராள். அதே போல வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதே போல அறிவில்லாம செய்யற தீங்குகளை வந்து பொறுத்துக்கிறது தான் ஒரு வலிமையிலேயே சிறந்த வலிமை. வறுமையிலேயே ரொம்ப வறுமைனா வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம வந்து உபசரிக்க முடியாது. அதே போல வலிமையிலேயே சிறந்த வலிமை அப்படின்னா அறிவில்லாம யாராவது நம்மளுக்கு தீங்கு செய்யறாங்களா அதை நம்ம வந்து பொறுத்துக்கிறது தான் வலிமையிலே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்னேகா சொல்றீங்களா? ஸ்னேகா இணைப்புல இருக்கீங்களா? உங்களுக்கான குரல். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும், பிறப்பாய் விடும். இது பொருளா மேம் சொல்லணும்? ஒழுக்கம் உடைமை குடிமை உயர்குடியினர் மேம். அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து இழிக்குடியினர் சொல்லுவாங்க. சிறப்பு. இப்போ ஒழுக்கம் உடைமை குடிமை, ஒழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும். அப்ப ஒழுக்கம் இருக்கிறவங்க உயர்குடியினவங்க, இல்லாதவங்க இழிந்த குடிக்காரவங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். ஓகே. அடுத்த கொஸ்டின். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சந்தியா அசோகன் சொல்லுங்க. சந்தியா அசோகன் இணைப்புக்கு வந்துட்டீங்களா? ஓகே. வீரா சொல்றீங்களா? வீரா. ராஜ்மோகன் சார். இந்த குறளுக்கு பொருள் சொல்லுங்க சார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். புரியல மேம், தெரியல மேம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் வந்து நன்மை என்னும் விளைவை தருவதற்கான விதையாகும் மேம். தீயொழுக்கம் எப்பயுமே துன்பத்தையே தரும் விதையாகும் மேம். ஓகே. அப்போ நல்லொழுக்கம் அப்படின்றது நன்மை அப்படின்ற விளைவை தான் தரும், தீயொழுக்கம் அப்படின்றது எப்போதுமே துன்பம் அப்படின்ற விளைவை தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பா சொல்லிட்டீங்களா? ஓகே. அடுத்தா சந்தியா அசோகன் நீங்க சொல்லுங்க.
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவார் அறிவிலாதவர். சந்தியா வந்துட்டீங்களா? சொல்லுங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதவர். இந்த உயர்ந்தவங்களோடு சேர்ந்து வாழ தெரியாதவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க படிக்காதவங்க தான், அறிவில்லாதவங்களுக்கு சமமானவங்க தான். அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சிறப்பா சொல்லிட்டீங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். இன்னும் யார் சொல்லாம இருக்கீங்க? சொல்லாம இருக்கவங்க நீங்களா மியூட் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கிளாஸ்ல இருக்கீங்களான்னு பாப்போம். முத்துலட்சுமி அக்கா சொல்றீங்களா? சொல்றேன் மேம். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். வழுக்கியும் வாயார் சுழல். ஒழுக்கம் உள்ளவங்க வந்து மறந்தும் கூட அவங்க வாயால வந்து தீய வார்த்தைகள் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு. அப்ப வழுக்கியும் வாயார் சொல்லனா, வழுக்கியும்னா கொஞ்சம் மிஸ் ஆகி கூட, அதாவது மறந்து கூட அவங்க வந்து தீய விஷயத்த வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஒழுக்கமுடைமையில 10 குறளுமே பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து இந்த பொறையுடைமையில மட்டும் இருக்கு. அதை டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போலாம். உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். ஐயப்பன் சொல்றீங்களா? ஐயப்பன் இருக்கீங்களாயா? உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். சொல்லுங்க. தெரியல. ரம்யா இன்னைக்கு கிளாஸ் பேசலாமா? போன் சரி பண்ணிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க ரம்யா. ஜெகன் சொல்லுங்க. உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரை மேலானவர் ஆவாரமா? அப்போ இந்த உண்ணாவிரதம் இருக்கிறாங்கள அவங்களோட யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்பவங்க நம்ம மேல தீய சொற்கள் சொன்னாங்கன்னா அதை பொறுத்துக்கிறாங்கள, அப்படி பொறுத்துக்கிறவங்க அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள விட சிறப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. சிறப்பு ரம்யா. அடுத்த கொஸ்டின். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தாய்வாய் இன்னா சொல் நூற்கிற்பவர். கடைசி திருக்குறள். சுரேஷ் கோபி உங்களுக்கு. சுரேஷ் கோபி இருக்கீங்களா? வரம்பு கடந்து பேசுவதின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்வது தான் வந்து பற்றற்ற துறவியின் மேலானவர் சொல்றாங்க. அப்போ வரம்பு கடந்து பேசுவவங்களோட தீய சொற்களை பொறுத்து கொள்றவங்க பற்றே இல்லாத துறவி இருக்காங்களா அவங்களோட பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு கோபி. ஓகேவா? அப்ப துறவியோட யார் சிறப்பு மேலானவர்கள்னு சொல்றாங்கன்னா, வரம்பு கடந்து பேசுறவங்களோட தீய சொற்களை பொறுத்து கொள்றவங்க. உண்ணா நோன்பு இருக்கிறவங்கள விட யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம இகழ்வோரோட தீய சொற்களை பொறுத்துக்கிறவங்க. அப்ப இகழ்வோரவங்க யாராவது நம்ம இகழ்றாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரு அப்படின்னா அந்த உண்ணா நோன்பு இருக்கிறவங்களோட பெஸ்ட். அதே போல அந்த வரம்பு கடந்து பேசுறாங்க, அந்த லிமிட்டை தாண்டி பேசுறாங்கன்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து துறவிய வந்து கம்பேர் பண்றாரு. அப்ப எதுக்கு எதனோட சரியா அவர் சொன்ன வார்த்தைகளோட நம்ம பாத்துக்கணும். இப்ப ஆப்ஷன்ல இப்படிதான் நம்மள வந்து தூக்கி விட பார்ப்பாங்க. இப்ப வரம்பு கடந்து அப்படின்னா துறவி வருவாங்க, இகழ்வோரோட தீய சொற்கள் அப்படின்னா உண்ணா நோன்பு இருக்கிறவங்க வருவாங்க. ஓகேவா? இப்போ 20 குறள் ஓகே தானே? முடிச்சிட்டோம் 20 குறள். 20 குறள்ல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. அப்போ அடுத்து நாளைக்கு வரும்போது அதுக்கு அடுத்த 2 அதிகாரம் நான் போட்டு விடுறேன், அதுல படிச்சுட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் எக்ஸ்டெண்டா இழுத்துருக்கோம் சரிங்களா? இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு.
அடுத்த தடவை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். சரிங்களா? எல்லாரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தயாரா வந்துருங்க. சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் சொல்ற மாதிரி. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னா அறநூல்கள். அடுத்ததுல நம்மளுக்கு அந்த யூனிட் 6 பகுதியில திருக்குறளுக்கு அப்புறம் அறநூல்கள் அப்படின்ற தலைப்பு வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அறநூல்கள் தான் பார்க்க போறோம். இந்த அறநூல்கள் எதன் கீழே வரும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சங்கம் வச்சிருப்போம், முச்சங்கம் வந்திருக்கும். முச்சங்கம் அடுத்து சங்க இலக்கியங்கள் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இப்ப மேல்கணக்கு நூல்கள்ல 8 தொகை அந்த 10 பாட்டு ரெண்டுமே வந்துரும். சரிங்களா? அப்ப இது ரெண்டும் நம்ம வந்து நீங்க அந்த இலக்கிய பகுதிகள் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு வரலாறு பண்பாடுல பாப்போம்ல, அந்த பகுதி யூனிட் 8 அந்த பகுதி 6ன்னு சொல்லி இப்ப போட்டிருக்காங்களா, அதுல வந்து நம்ம பார்ப்போம். அதனால அங்க வந்து நீங்க மேல் கணக்கு படிச்சிருவீங்க. அந்த பிரேமா மேம் உங்களுக்கு எடுத்துருவாங்க மேல் கணக்கு நூல்கள். அதுக்கு அடுத்த போர்ஷன் நம்ம வர்றதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ அந்த பகுதிகள் தான் நம்மளுக்கு இங்க தமிழுக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. அந்த பகுதி நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்கம் அறிவிய நூல்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே போல இந்த 2 கால இலக்கியங்கள் அப்படின்னே வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ஒரு 18 நூல்கள் வந்து இதன் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 18 நூல்கள்ல ஒண்ணுதான் திருக்குறளும். அதுமே நம்ம பார்த்திருப்போம். அது இருண்ட காலத்துல எழுதினதுதான். சரிங்களா? இந்த பீரியட்ல தான் நிறைய நூல்கள் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தின செய்திகள் வந்து அவ்வளவா நம்மளுக்கு வெளிக்கொணராதனால அது வந்து இருண்ட காலம், ஒரு இருட்டுலயே மறைஞ்சு இருந்துருச்சு. அவ்வளவா சிறப்பா எதுவுமே வெளிவரல. அவங்களோட ஆட்சி திறன், அவங்க மன்னர்கள், அந்த அரிசை எதுவுமே நமக்கு அவ்வளவா வெளியில வரல. இந்த மாதிரி அதனாலதான் நம்ம அது இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது எந்த நூற்றாண்டுல வரும்? நூற்றாண்டு சொல்லுங்க. சங்கம் அறிவிய காலம் எந்த நூற்றாண்டு? கிபி 3ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் மேம். 3ல இருந்து 6ஆ 5ஆம் மேம்? 6க்கா? 3 to 3 சங்கம் பீரியட். அடுத்து சங்கம் அறிவியனா 3ல இருந்து 6 வரைக்கும் வரும். சரிங்களா? அப்ப கிபி 3ல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்கம் அறிவிய காலம். இது வந்து களப்பிரர்கள் வந்து அந்த பீரியட்ல தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணிருப்பாங்க அந்த பீரியட்ல. அதனாலதான் இது இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி அவங்களை பத்தி விஷயம் நம்மளுக்கு வெளியில வராதனால அது இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நூல்கள் எல்லாமே, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே யாருடைய சங்கத்துல தொகுக்கப்பட்டிருக்கும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சந்தியா சொல்லுங்க. சந்தியா, அசோகன் சொல்லுங்க. யாரோ ஒருத்தரோட திராவிட சங்கம் அப்படி சொல்லி பார்த்திருப்போம். தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. சண்முக பிரியாக்கா சொல்லுங்கக்கா. தெரியல. ஐசு நீங்களே சொல்லுங்க. மேம் திருப்பி அந்த கொஸ்டின் கேளுங்க மேம். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே எங்க வந்து தொகுக்கப்பட்டிருக்கும்? யாருடைய சங்கத்துல தொகுக்கப்பட்டிருக்கும்? தெரியலையே மேம். தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்தக்கா சொல்லுங்க. வச்சிரநந்தியோட திராவிட சங்கத்துலதான் தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வச்சிரநந்தி அவரோட திராவிட சங்கத்துலதான் தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த பீரியட்ல தான் சமணம் பௌத்தம் ரெண்டுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 14 கீழ்கணக்கு. அத 14 அப்படின்னா என்ன, எத்தனை நம்பர் சொல்லுவாங்க? 18 நூல்கள் வந்து சொல்றாங்க. கீழ் அப்படின்னா சிறிய அப்படின்னு பொருள், கணக்கு அப்படின்னா நூல். அப்போ 18 சிறிய நூல்கள். அப்ப அதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இலக்கணம் கூறுறது என்னது? 18 நூல்களுக்கும் இலக்கணம் சொல்லும்ல. அப்ப எந்த நூல் இலக்கணம்? பன்னீர் பாட்டியல் தான் அதுக்கு இலக்கணம் சொல்லுது. சிறப்பு. இப்போ இந்த 18 நூலுமே எந்த பாவால் ஆனது? ஆசிரியப்பா. நேற்றுதான் சொன்னோம் ஆசிரியப்பானா 14 கீழ்கணக்கு எல்லாம் 10 பாட்டு நூல்கள் என்ன ஆசிரியப்பால ஆனது. இப்ப நம்ம திருக்குறளே எடுத்துக்கோங்க. குறள் வெண்பாவால் ஆனதுன்னு தானே சொல்றோம். இப்ப திருக்குறளுமே 18 நூல்கள்ல ஒண்ணுதானே. அதை வச்சு நீங்க திரளாட்டியுமே ஆன்சர் எடுத்துடலாம்.
இல்ல அப்ப அந்த 10 பாட்டு நூல்கள் எல்லாமே தான் ஆசிரியப்பாவுல ஆகியிருக்கும். அதுலயுமே அந்த 10 பாட்டுல மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும் மட்டும் அந்த வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மட்டும் ஸ்பெஷலா மதுரை காஞ்சியும் இன்னொன்னு என்னது பட்டினப்பாளையம், சரிங்களா? இது மட்டும் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. மிச்ச நூல்கள் அந்த மிச்ச 8மே ஜென்ரலா ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மிச்ச இங்க வந்து பார்த்தோம்னா இந்த 18 நூல்களுமே வெண்பாக்களா ஆனது. அப்ப வெண்பா பாடுவதில் வல்லவர் அப்படின்னா யாரு? புகழேந்தி புலவரா மேம்? புகழேந்தி புலவர். அவர் எழுதின நூல் சொல்லுங்க. நலவெண்பா வந்து எழுதியிருப்பாரு புகழேந்தி புலவர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வைஷ்ணவி சொல்லுங்க. இந்த 18 நூல்கள்லயே பெரிய நூல்கள்னா எதுடா? வைஷ்ணவி இணைப்புல இருக்கீங்களா? கிளாஸ் கவனிக்கிறீங்களா? பிரியதர்ஷினி கிளாஸ் கவனிக்கிறீங்களா? வைஷ்ணவி பிரியதர்ஷினி சொல்லுங்க. இந்த 18 நூல்கள்லயே மிக பெரியது அப்படின்னா எந்த நூல்? ரம்யா சொல்றீங்களா? பெரிய நூல்னா எந்த நூல்? எட்டு தொகை மேம். நாலடியாரா? ஐங்குறுநூறு, 10 பரிபாடல். நீங்க சொல்றது எல்லாமே எங்க வரும்னா மேல்கணக்கு நூல்கள்ல வரும். 8 தொகை 10 பாட்டு. நாலடியார்ல எத்தனை இருக்கு? 4 அடி 400 தான் இருக்கு. 400 பாட்டு தான் இருக்கலே பெருசா. திருக்குறள் மேம். திருக்குறள் தான் எவ்வளவு வச்சிருக்கோம்? 1330 குறள் வச்சிருக்கோம். இப்ப திருக்குறள் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ 18 நூல்களே பெருசுனா திருக்குறள், சிறுக்குனா என்னது? ரம்யா சொல்லுங்க. ரம்யா ஜெகன் இல்ல, ரம்யா இருக்கீங்களா? இன்னொரு ரம்யா இருக்கீங்களா? அவங்க சொல்லுங்க. போன் சரியாயிருச்சாடா உங்களுக்கு? மேம் அவங்க மைக் ஒர்க் ஆகல மேம். அதான் சொன்னாங்க போன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சரி பண்ணிட்டு வரட்டும். நாகலட்சுமி சொல்லுங்க. நாகலட்சுமி சொல்லுங்களா? இனியவை 40 மேம். இன்னா 40 இனியவை 40. அப்ப 40 பாட்டு தான் இருக்கு. இன்னா 40 இனியவை 40. இது வந்து 40 களவழி 40 வராதா மேம்? இல்லங்க, அதோட இதுதான் சின்னது அப்படின்னு சொல்லி அதுவும் 40 தான். இருந்தாலும் நம்ம சிறியதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தது இந்த 2 தான்க்கா. இன்னா 40 இனியவை 40. ஆக்சுவலி 4 இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. இன்னா 40 இனியவை 40 களவழி 40. இன்னொன்னு என்ன இருக்கும்? கார் 40. அப்ப 40 பாடல்கள் இந்த 4 இருக்கும். 400 அப்படின்னு சொல்லி பாப்போம். 400 இருக்கும். ஆனா சின்னதுன்னா இது 2 தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பெருசுல ஃபர்ஸ்ட் திருக்குறள், செகண்ட் பெருசுனா எது? நாலடியார் பழமொழியா மேம்? நாலடியார்லதான் 400 பாடல்கள் வந்து இருக்கு. அப்ப நாலடியார் செகண்ட் பெருசு. தேர்ட் பெருசுனா எது? பழமொழி 400. பழமொழி 400. அதுலதான் 400 இருக்கு. அப்ப அதுதான் 3வது பெருசு. அதுலயே 400 தான் இருக்கு. அதுலயே பிரிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப உள்ள வந்து கொஞ்சம் பிரிவுகள் இருக்கும் போல. அந்த 40லயே 2 தான் சின்னன்னு சொன்னோமா, அதே போல இதுவும் 400 தான். நாலடியாரும் 400 தான். ஆனா நாலடியார் செகண்ட் பெருசுன்னு சொல்றாங்க. பழமொழி 400 3வது பெரிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பிரிச்சு பாத்துக்கணும். அதே இது வந்து அறநூல்கள்ல. இதே அகநூல்கள்ல எது பெருசு? அகநூல்கள் திணைமொழி 150. திணைமொழி திணை மாலை 150. அப்ப 150 பாடல்கள் இருக்கு. அப்ப அந்த திணை மாலை 150 தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகநூல்ல சிறுசு அப்படின்னா சின்னது? 5 மேம். கார் 40 தான் சின்னது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த கார் 40 அகநூல்கள்ல வந்தனால அது வந்து சின்னது அப்படின்னு சொல்றாங்க. அகநூல்கள்ல சின்னதுன்னா கார் 40 சொல்லணும். ஜென்ரலா சின்னது அப்படின்னா இன்னா 40 இனியவை 40 சொல்லணும். இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரிங்களா? அடுத்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னா எது? நாலடியார் திருக்குறள். திருக்குறள் நாலடியார். இரட்டை அறநூல்கள்னா சிமிலரா இருக்கிற 2 அறநூல்கள்.
இனியவை நாற்பது. இது ரெண்டுமே சிமிலரா இருக்கனால இரட்டையர்கள் அப்படி சொல்லுவோம்ல, ஒரே மாதிரி இருக்காங்கன்னா. அதே போல இன்னா நாற்பது இனியவை நாற்பது. இது என்னென்ன விஷயங்கள் நீ செஞ்சா இனிமைன்னு சொல்லணும், இது என்னென்ன விஷயங்கள் நீ செஞ்சேன்னா அது இனிமை இல்ல இன்னா அப்படின்னு வந்து சொல்லணும். அப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மருந்தால் பெயர் பெற்றது எத்தனை? 3. 3 இருக்கு. என்னென்ன சொல்லுங்க? ஏலாதி சிறுபஞ்சம் சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் ஏலாதி இது 3 மருந்தால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மொத்தம் நம்ம 18 நூல்கள் சொன்னோம்ல, அதை நம்ம பிரிச்சு வச்சுட்டு பாத்துருக்கணும். சரிங்களா? இப்ப அதுல அறநூல்கள் மொத்தம் எத்தனை, அகநூல்கள் எத்தனை, புறநூல் எத்தனை? அகநூல்கள் எத்தனை? 6 இருக்கு மேம். அகம் வந்து 6. ஓகேவா? அதே போல அறம் வந்து எத்தனை? 11 மேம். 11 நூல்கள் அறம்ல வந்துரும். அப்ப அந்த அறம் மட்டும்தான் நம்மளுக்கு தமிழ் போர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த 11 மட்டும் தான் நமக்கு தமிழுக்கு சிலபஸ்ல இருக்கு. அங்க வந்து இருக்கு மிச்சம் எல்லாமே. அப்ப 11ல என்னென்ன பாக்கணும்னா, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திருக்கடிகம், சிறுபஞ்சபுலம், ஏலாதி, ஆசாரக்கோவை, வேற என்ன விட்டுருக்கேன்? ஆசாரக்கோவை 8 சொல்லிட்டேனா? 9 சொல்லிருக்கேன். முதுமொழி காஞ்சியும் பழமொழி நானூறும். இது 11 அகநூல்கள்ல பார்ப்போம். அறநூல்கள்ல பார்ப்போம். அகம்னா இந்த திணைமொழி, திணைமாலை, ஐந்திணை 50, 70, கைநிலை, கார் 40 இது மாதிரி 6மே வரும். புறநூல்னா 1 களவழி 40 மட்டும்தான் புறநூல்ல 1 வரும். சரிங்களா? அப்ப அந்த வார்த்தைகள்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மறை அது என்னது? ஒரு மறைனா எந்த நூலை சொல்லுவோம்? மறைனா எது? 18 நூல்களே மறை நூல்னா எது? திருக்குறள். திருக்குறள் தான். அப்ப ஒரே ஒரு மறை நூல் தான் இருக்கு. அப்ப ஒரு மறை அப்படின்னா திருக்குறள். 2 400 இருக்கும். அப்ப 2 400னா எது? பழமொழி 400, நாலடியார். நாலடியார். அது நாலடியார 4 அடி 400ன்னு சொல்லுவோம். அப்ப 2 400 பாடல் இருக்கும். பழமொழி 400லயும் 400 பாட்டு, அதே போல நாலடியார்லயும் 400 பாட்டு. அடுத்து 3 மருந்து. 3 மருந்து சிறுபஞ்சமூலம். இதுமே 3 மருந்து. அடுத்து நாள் 40. இனியவை 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இனியவை 40, கார் 40, களவழி 40. இதுமே இது 4 40. அடுத்து 5 திணை அப்படின்னா எது சொல்லுவோம்? 5 திணை 50, 5 திணை 70, 5 திணை 50, 5 திணை 70. அடுத்து திணைமொழி 50, திணைமொழி 150, திணைமொழி 50, திணைமொழி 150. 4 சொல்லிட்டீங்க. அடுத்து இன்னும் ஒண்ணு திணைமொழி 70. திணைமொழி 70 இல்லக்கா. சாரி மேம், திணைமொழி 50. 5 திணை 70. அது சொல்லிட்டேன். 5 திணை 50 1, 5 திணை 70 1. 5 திணை 50, 5 திணை 70. அடுத்து திணைமொழி 50. அடுத்து திணைமொழி 150. இப்ப 50 150 இருக்கு. இன்னும் ஒண்ணு 60 இல்ல. கைநிலையா மேம்? கைநிலை. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப இது 5மே 5 திணையில வரும். கைநிலை எழுதிக்கங்க. கைநிலை. கைநிலையில 60 பாட்டு இருக்காது, 50. அதனாலதான் இதுல 50ன்னு சொல்றோம். அப்படியா? சரி பாப்போம், பின்னாடி வரும்போது இருந்தா பாப்போம். அதுல மொத்தம் 50 பாட்டு தானே இருக்கும். 60 பாட்டு இருக்குமா? கைநிலை. ஆமா, கரெக்ட் தான் அவர் சொல்றது. சரிங்களா? அப்ப கைநிலையோட இன்னொரு பேரு என்ன அப்படின்னா 5 திணை 60 அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல 60 பாட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த திணையில வரும். சரிங்களா? அப்ப 5 திணையில இந்த 5 விஷயங்கள் வந்து சொல்றோம். சரிங்களா? அப்ப மொத்தம் 60 பாட்டு. திணைக்கு எத்தனை பாட்டு அப்படின்னா 5 பாட்டு. அப்ப 12 திணைக்கு 12 பாட்டு. மொத்தம் 5 திணை இருக்குமா? 12 × 5 60 பாடல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கைநிலைக்கு. அடுத்து 6 6லாம் இருக்கா?
இல்ல எல்லாமே வந்துருச்சுல. அடுத்து இன்னொன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே, மணி மொழி கோவை. இப்ப அது 3 இது இருக்கும். மணி மொழி கோவை, அது 3 இது என்னென்னது? முதுமொழி காஞ்சி ஆசார கோவை. அப்ப மணி அப்படின்னா நான்மணி கடிகை. மணி நான்மணி, மணி வந்துருச்சு. அடுத்து மொழிக்கு முதுமொழி காஞ்சி. அடுத்து என்னது? கோவைக்கு ஆசார கோவை. அப்ப இது 3மே வந்து என்னது அப்படின்னா மணிமொழி கோவை. அப்ப மணிமொழி கோவைனா அந்த 3 விஷயங்கள் வந்து வரும். சரிங்களா? அப்போ இந்த 18மே இதுக்குள்ள நம்ம அடக்கிடலாம். சரிங்களா? எப்படி படிச்சோம்னாலும் ஈஸியா வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட இன்ட்ரோ பார்த்துட்டு இப்போ ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நாலடியார். நாலடியாரோட ஆசிரியர் யாரு? ஜெயந்தி டவுட்டா? கோவைனா ஆசார கோவை. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்னா உள்ள இப்ப போய் பார்க்கலாம். ஆசார கோவைனா கோவை. மணி மொழி கோவை. மணிக்கு முதுமொழி, சாரி மணிக்கு நான்மணி, மொழிக்கு முதுமொழி, கோவைக்கு ஆசார கோவை. அதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து மணி மொழி கோவை அப்படின்னு வந்து வச்சிருப்போம். ஓகே, அடுத்து நாலடியார் பார்ப்போம். இப்ப நாலடியார் அப்படின்னா யார் எழுதியிருப்பாங்க? சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. மொத்தம் 400 பாடல்கள் வந்து நாலடியார்ல இருக்கும். நாலடியாருக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண் வேதம், நாலடி 400, அதே போல அவ்வளவுதான். வேளாண் வேதம், நாலடி 400ன்னு வேறு பெயர்கள் இருக்கு. இதே வேளாண் வேதம்னா நாலடியார். இதே சைவ வேதம்னா என்னது? சைவ வேதம் திருவாசகம். திருவாசகம் சைவ வேதம் அப்படின்னு சொல்றோம். திருவாசகத்தை யார் எழுதியிருப்பாங்க? திருவாசகத்துக்கு ஒரு வாசகம். அப்ப அதே வாசகம் வந்திருக்கு. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் திருவாசகத்துல? 658 பாடல்கள், 51 பதிகமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை சிவத்தலங்களை பத்தி சொல்லியிருப்பாரு? 118. இல்லக்கா, அவர் 21 மேம். 29 30 வரும். 30க்கு மேற்பட்ட 30+ வரும். சொல்லுங்கக்கா. 39 கரெக்டா சொல்லுங்க. 39 38? 39ன்னு சொல்றாங்க. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. 39 38? நம்மளுக்கு பழைய 10th சமச்சீர்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜ்ல இருக்கும். வச்சிருக்கோங்க, பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு கிளாஸ்ல அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. சைவ வேதம்னா திருவாசகம் பார்த்தோம். அதே போல திராவிட வேதம்னா இது திருவாய்மொழி. திராவிட வேதம். திருவாய்மொழி எழுதினவர் யாரு? நம்மாழ்வார் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டியது வேளாண் வேதம். இப்ப வேளாண் வேதம்ன்றது நாலடியார சொல்றோம். ஓகேவா? அப்ப நாலடியார தொகுத்தவர் யாரு அப்படின்னா பதுமனார் தொகுத்திருப்பாரு. அதிகாரம் வகுத்தவர்னாலும் பதுமனார் தான். தொகுத்தவர் அவரு. தொகுத்து இது இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி வகுத்திருக்காரு. அப்ப தொகுத்தவர், அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். முப்பாலா பிரிச்சவர் அப்படின்னா தர்மர். நம்ம திருக்குறள் மாதிரியே 3 பால் வந்து இருக்கும். அறம், பொருள், இன்பம்னு. இங்க நாலடியார்லயும் அறம்ல வந்து எத்தனை பாடல் இருக்கும் அப்படின்னா 13 இருக்கும். பொருள்ல 24 இருக்கும். காமத்து பால்ல 3 வந்து இருக்கும். சரிங்களா? 13, 24, 3 மொத்தம் 40 அதிகாரங்கள் வந்து நாலடியார்ல இருக்கும். அதனாலதான் 40 அப்படின்னு வந்து சொல்றோம். 40 அதிகாரங்கள் வந்து நாலடியாருக்குள்ள இருக்கும். 13, 24, 3 அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப 40. திருக்குறள்ல அதே போல நம்ம எத்தனை பார்த்தோம்? 38, 70. காமத்து பால்ல எத்தனை பார்த்தோம்? இன்பத்து பால்ல 12 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 133 திருக்குறள்ல இருக்கும். இங்க அதே போல 40 அதிகாரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உரை எழுதினவங்கன்னா யாரு? உரை பதின்மர் மட்டும்தான் எழுதிருப்பாரா? தர்மர் எழுதியிருப்பாரு. 2 பேர் தேவைப்படுது. அப்ப 2 பேருமே உரை கொஞ்சம் டீட்டெயிலா எழுதணும்ல.
அதனால 2 பேருமே வர்றாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பதுமனாரும் வருவாங்க, தர்மரும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதிகாரம் வகுக்க முப்பாலா பிரிக்கிறது ஒரு ஆளா பிரிச்சு விட்டு போயிடுறாரு. அவர் பார்த்து பிரிக்கிறது தான். இப்போ பதுமனார் மட்டும் வந்து பிரிச்சு விட்டு போயிடுறாரு, முப்பாலா பிரிச்சு விட்டு போறாரு. அப்புறம் உரை எழுதும் போது இன்னொருத்தர் ஹெல்ப்பும் தேவைப்படுது. அப்ப இன்னொருத்தர் வர்றாரு, பதுமனாரும் வருவாரு, தர்மரும் வருவாரு. சரிங்களா? அப்போ இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அப்படின்னா அது நம்ம நாலடியார் தான் வந்து சொல்றோம். அப்ப இது வந்து துறவரவியல முதல்ல கொண்ட நூல் அப்படின்னு சொல்றோம். துறவரவியல முதலில் கொண்ட நூல் அப்படின்னு வந்து சொல்றோம். திருக்குறளுக்கு அப்புறம் பெருசுனா இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அதே போல முத்தரையர்களை பத்தி குறிப்பிடுற நூல்னா இதுதான். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். முத்தரையர்களை பத்தி குறிப்பிடும் நூல் அப்படின்னா அது நாலடியார் தான். சரிங்களா? இப்ப நாலடியார ஆங்கிலத்துல ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பாரு. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். யார் மொழிபெயர்த்திருப்பாரு? ஜி.யு. போப். ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி.யு. போப் திருக்குறளை எப்ப மொழிபெயர்த்திருப்பாரு? 1886 திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பாரு. அதே போல திருவாசகத்தை எப்ப மொழிபெயர்த்திருப்பாரு? 1900. மேம் 1893 இல்லையா மேம்? 1893 போட்டு இல்லைங்க சார், 1893 86 1886 திருக்குறள். திருவாசகம் வந்து 1900 மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? அதே போல நம்மளுக்கு நாலடியாரும் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அழகா சொல்லணும்னா 1893 மேம். அது நாலடியார தொகுத்து சொல்றாங்க மேம் 1893 தான் மேம் போட்டு. சரி, அதுதான் சார் சொன்னது 86 சார். திருக்குறளை எப்ப மொழிபெயர்த்திருக்காங்கன்னா 1886 தான். நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன். இதே வந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்தது 1900. ஓகேவா? நீங்க என்ன வருஷம் சொல்றீங்க? 1893 போட்டிருக்கேன் மேம். நான் எழுதியிருக்கேன் மேம் நோட்ஸ்ல. அதான் நான் பார்த்தேன். ஜி போப்பா அப்படிங்களா? ஓகேவா? அந்த வருஷத்தை நம்ம கரெக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்ப அழகா சொல்லணும்னா ஆளும் வேலும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் 2 சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச பழமொழிதான். இப்ப நாலடியார்ல புத்தகத்துல இருக்கிற என்னென்ன பாடல் வரிகள் இருக்கும் அப்படின்னா, கல்வி அழகே அழகு, அது நாலடியார்ல இடம்பெற்ற பாடல் தான். அதே போல நாய்க்கால் ஈக்கால் அந்ததும் நம்மளுக்கு சமச்சீர் புத்தகத்துல இருக்கும். நாய்க்கு விரல்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது போல நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்மளுக்கு எந்த உதவியும் செய்யல. ஆனா ஈக்கால் வந்து நம்ம இடைவெளி கேப் விட்டு இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு உதவின்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு உதவி பண்ண அந்த வாய்க்கால் எப்படி தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வருது, அது மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு தூரத்துல இருந்தாலும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்க ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பொருள் வந்து வரும். இது வந்து நாலடியார்ல இருக்கிற இப்போ புத்தகத்துல என்னென்ன பாடல்கள் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கல்வி அழகே அழகு ஒரு பாடல். அடுத்து ஈக்கால் நாய்க்கால் அந்த மாதிரி வரும் அந்த பாடல். அடுத்து என் பெருங்குன்றத்து இனா பெரிடும் பாடிய 400 அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா நாலடியார சொல்றோம். இப்போ பாடிய 400 அப்ப அதுல இருந்து நம்ம நாலடியார் தான் அந்த வரி அப்படின்னு போட்டுருந்தோம். சரிங்களா? இது தவிர வேற என்ன பாடல் இருக்கு புத்தகத்துல நாலடியார்ல? கல்வி கரையில கற்பவர் நாள்சில. அந்த பாட்டுலதான் அந்த ஈக்கால் நாய்க்கால் வருமா? ஓகே. செல்வம் சகடக்கால் போல வரும், அதெல்லாம் நாலடியார்ல வர்ற பாடல் தான். புத்தகத்துல இருக்கிறது செல்வம் சகடக்கால் போல வரும். அப்போ இதை எழுதுனீங்கன்னா இந்த பாடல் வரியை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி உள்ள இருக்கிறதெல்லாம் போட்டுருவோம். அந்த பாடல் வரி தான் இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதனால இந்த நாலடியார்னா இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரணும். செல்வம் சகடக்கால் போல வரும், கல்வி கரையில கற்பவர் நாள் சில, பாப்பா சொன்ன மாதிரி. அடுத்து அந்த ஈக்கால் நாய்க்கால் அப்படின்னு வரும். ஓகேவா? இவ்வளவுதான் நாலடியார். ஓகேவா? அடுத்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஈய குறைவின்றால் மம்மர் அறுக்கும் மருந்து. அந்த ஒரு சொல்லுங்கக்கா. லாஸ்ட் லைன் மம்மர் அறுக்கும் மருந்துன்னு ஒரு லைன் வரும்ல மேம், அது மம்மல் அறுக்கும் மருந்தாக்கா? எஸ் மேம், மம்மர் அறுக்கும் மருந்து. ஃபுல்லா தெரியலையாக்கா?
இல்லானா மேம் இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் நம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யான்காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மை பயக்கும், இம்மை இம்மை நன்மை, அந்த மம்மல் அறுக்கும் மருந்து, அது எல்லாமே கல்வி ரிலேட்டடா வருது. சரிங்களா? இப்போ கல்விக்கு ரிலேட்டடா பின்னாடியும் வரும். அத நம்ம சொல்லும் போது கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இங்க இருக்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. 12th சிறப்பு தமிழ். ஓகேக்கா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும். திருப்பி நாகலட்சுமி சொல்லுங்க. ஜெயந்தி சொல்லுங்க. மேம் இந்த லைனை திருப்பி சொல்லுங்க மேம். அக்கா சொல்லுங்கக்கா. மேம் லாஸ்ட் லைன் மம்மர் அறுக்கும் மருந்து மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க மேம். மம்மல் அறுக்கும் மருந்து. மம்மல்னா என்ன? துன்பம். துன்பம் அறுக்கிற மருந்து கல்வி. அந்த மாதிரி மேம் மம்மர்னா அறியாமை மேம். அறியாமையா? அப்ப அறியாமைய அறுக்கிற மருந்து அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொற்பொருளும் கிடைச்சிருக்கு. மம்மல்னா அறியாமை. நாகலட்சுமி ஏதோ பாடல் வரி சொன்னீங்கல்ல, இந்த இதுதான் சொன்னீங்களா? இல்ல மேம், இந்த அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் அதுதான் செல்வம் சகட கால் போல வரும். அப்ப செல்வம் வந்து ஒரு இடத்துல நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இது சொல்றீங்க போல. அந்த செல்வம் ரிலேட்டாவும் வரும். ஓகே, ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாலடியார்ல இருக்கிற பாட்டு. சரி, அடுத்தது போலாம். அடுத்து நான்மணி கடிகை. நாலடியார் கடுத்து நான்மணி கடிகை போட்டுக்கோங்க. நான்மணி கடிகை ஆசிரியர் யாரு? பிளம்பி நாகனார். நான்மணி கடிகைக்கு மொத்தம் வந்து இதுல வந்து 100 பாடல்கள் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து நம்மளுக்கு அந்த லிட்ரேச்சர் புக்ல 104 இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் அதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் வருது இல்ல, அதனால கொஞ்சம் அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்னா 100, இலக்கிய புக்னா 104 அப்படி சொல்லி போட்டு வச்சுக்கோங்க, சும்மா ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேவா? அப்ப 4 அடி, சரி, 4 மணி கடிகை. அப்ப 4 மணிகளால ஆன கருத்துக்களை உடையது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 பாட்டை மட்டும் ஜி.யு. போப் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? 2 பாட்டு, அதாவது 2வது பாட்டையும் 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் 7, 100 இது 2ஐயும் மட்டும் ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். இதுல கடிகை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அணிகலன், துண்டு, கட்டுவடம், இதெல்லாம் வந்து பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஜி.யு. போப்னா ஆங்கிலம், வீரமாமுனிவர்னா என்ன மொழி? லத்தீன். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ லத்தீன் இவர் வந்து ஆங்கிலம். எல்லாத்தையுமே ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. அப்போ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கடிகைக்கு உண்டான பொருள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். கடிகைனா துண்டு, அணிகலன், கட்டுவனம், இது எல்லாமே கடிகைக்கு உண்டான பொருள். இப்போ இதுல ப்ரீவியஸரா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, மனைக்கு அழகு மடவாள், அந்த மடவாழ்க்கினிய புதல்வர்கள், அந்த புதல்வர்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட கல்வி, இந்த கல்விக்கு விளக்கு அப்படின்னா அவங்களோட நல்ல எண்ணங்கள் தான் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப கல்விக்கு விளக்கு எது அப்படின்னா அந்த நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து 4 மணி கடிகை வந்து வந்திருக்கு. சொல்லுங்க மேம். நீங்க வந்து 11 அந்த சின்னல் வந்து இனி 40 இன்னா 40 சொன்னீங்க. ஆனா பட் 7வது வந்து 80 நோட்கள் தான் மேம். 80 அவ்வளவு சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். 40 தான் இருக்கு. இல்ல இது அது வந்து கூட இருக்கு, இது கம்மியா இருக்கு சொன்னீங்கல்ல. அதாவது களவழி 40 அதெல்லாம் ஏன் சொல்லலாம் கேட்டீங்கல்ல. அதுக்கு வந்து ஏன்னா இது கடவுள் வாழ்த்து தனியா கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. அதாவது இப்ப இதுலயுமே கடவுள் வாழ்த்து வந்து 2லயுமே ஒண்ணு இருக்கும். அது வந்து கடவுள் வாழ்த்து கொஞ்சம் கூட இருக்கும் களவழி 40லயும் அந்த இதுலயும். அதான் மேம் இருக்கு. ஓகேவா? அதனால அவங்க ஒண்ணு கூடிருச்சு போல. ஓகேங்களா? தம்பி சிறப்பா சொல்லிட்டாரு, அதனாலதான் இருக்கு போல. ஓகே, இப்பதான் யோசிச்சு பார்த்து சொல்றாரு போல. ஓகே, சிறப்பு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எனக்கு வந்துருந்துச்சு, பட் அந்த புக்கை ரெஃபரன்ஸ் தேடி எடுத்து. ஓகே ஓகே, சிறப்பு. பரவாயில்ல, ஆக்டிவா இருக்கீங்க காலை வேலையிலயும். சிறப்பு. ஓகேவா? சரி, இப்ப 4 மணி கடிகை. அப்ப இதுல என்ன பாட்டு அடிக்கடி வர்றதுன்னா இந்த பாட்டு தான். இப்ப இதுனா 4 விஷயத்த பத்தி சொல்லிருப்பாங்களா, அப்ப அது 4 மணிகளால் ஆனதுதான். அப்ப 4 மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம்.
அப்போ ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு விளக்கா பெண் இருக்கணும். அந்த பெண்ணுக்கு விளக்கு அப்படின்றது அவங்களோட புதல்வர்கள். அந்த புதல்வர்களுக்கு விளக்கு அப்படின்றது அவங்ககிட்ட இருக்க கல்வி. அந்த கல்விக்கு விளக்கு அப்படின்னா எது அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தான் அப்படிங்கிறது சொல்லணும். இப்ப நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். அப்ப நம்மளுக்கு தேவையானது நல்ல எண்ணம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கல்விக்கு நம்ம படிச்ச கல்விக்கான விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 4 மணி கடிகை. ஓகேவா? 4 மணி கடிகை. இது வேற ஏதாவது பாடல் இருக்கா நம்மளுக்கு புத்தகத்துல? 4 மணி கடிகை, 4 மணி கடிகை வேற ஏதாவது என்ன சொல்லுங்க. சந்துரு வேற ஏதாவது இருக்கா? மேம் நிலத்து கனி நெல்லும் கரும்பும், நிலத்து கனி நெல்லும் கரும்பும், குளத்து தாமரை. இதை நோட் பண்ணிக்கோங்க, பழைய புக்ல இருக்கும். நிலத்துக்கு அப்படின்னா என்ன அதோட இது அப்படின்னா நெல்லும் கரும்பும். குளத்துக்கு அப்படின்னா தாமரை இருக்கணும், அதான் அழகு. அதே போல ஒரு பெண்ணுக்கு அணி அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க நாணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதுல நெல்லும் கரும்பு இருந்தா நல்ல செல்லும்பா இருக்குமா. அதே போல குளம் இருந்துச்சுன்னா ஒரு தாமரை இருந்தா ஒரு அழகா இருக்கும். அதே போல ஒரு பெண் அப்படின்னு இருந்துச்சு, அந்த பெண்கிட்ட நாணம் வெக்கம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 4 மணி கடிகை. அதே போல யார் நல்லார் பிறந்த குடி, யார் அறிவார் நல்லார் பிறந்த குடி, இதுவும் 4 மணி கடிகையில வரும் பாட்டுதான். அடுத்து இந்த பழைய புக்ல ஒரு பாட்டு இருக்கும், அதே எழுதிக்கோங்க, சிறப்பு தமிழ்ல வரும். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரும் பிறக்கும். அந்த பிறக்கும் பிறக்கும் அப்படின்ற மாதிரி வரும். ஃபுல்லா படிக்க வேணாம். இப்படின்னா இந்த இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு பாடல் வரி கொடுத்துட்டு மோஸ்ட்லி அந்த என்ன பாடல் இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு 15 மார்க் இருக்கா இந்த போர்ஷன்ல, அதுல நம்ம 13 கிட்ட எடுத்துடலாம். ஒரு 2 இது கொஞ்சம் வெளியில போயிடும். அதாவது இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்தா நம்மளால எடுக்க முடியாது. புக்ல இருக்கிறது கொடுத்தா எழுதிடுவோம். அப்புறம் இந்த அதை தாண்டி நம்மளுக்கு இலக்கிய வரலாறு இந்த மாதிரி வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அதை எடுக்க முடியாது. அது கொஞ்சம் நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் வெளில போயிடும். ரொம்ப படிக்கிறவும் முடியாது. நம்மளுக்கு வேற போர்ஷனும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது நம்ம ஆப்ஷனை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணி பார்த்து நம்ம விட்டுட்டு வந்துடணும். சரிங்களா? அதனால ரொம்ப டெப்தா அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தோம்னா நம்ம தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற அளவு போயிடும். இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு 2 மார்க் தானே நம்ம ஆப்ஷன்ல போட்டுருவோம் நெக்லெக்ட் பண்ணி அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ்ல நம்ம போயிடலாம். நான் ஷியோர் ஷர்ட்டா நம்ம போட்டுடலாம்னு தெரிஞ்சா அது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சொல்லுங்க சார். நாம் திரும்ப சொல்லணும். அள்ளி வயிற்றில் கள்ளி சார், கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும். கேளுங்க, கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். இந்த மாதிரி வரும். லாஸ்ட்ல மண்ணுதல் வேண்டின் இசை நடுக அப்படின்னு சொல்லி வரும். மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இப்ப இந்த கடைசி வரி மோஸ்ட்லி கேட்பாங்க. அதனால அந்த கடைசி வரியை கூட கொஞ்சம் நல்லா சிறப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே 4 மணி கடிகையில வர பாட்டு. ஓகேவா? கல்வல் என்பாருக்கு, இதுவும் நம்மளுக்கு புத்தகத்துல இருக்கிறதுதான், பழைய புக்ல இருக்கும். கல்வருக்கு துயில் இல்லை, ஒரு அந்த பாட்டு இருக்கும். கல்வருக்கு துயில் இல்லை, காதலில் மாண்டு உள்ளம் வைப்போருக்கு துயில் இல்லை. பிரேக் ஆகுது ஐசோ. இப்ப ஒரு கல்வர் இருக்காங்கன்னா அவங்க நைட்ல தானே போய் திருடணும். அப்ப நைட் அவங்களுக்கு தூக்கம் வராது. சரிங்களா? அதே போல தலைவியை விரும்புற தலைமகனுக்கும் தூக்கம் இருக்காது. செல்வத்தை ஈட்டுறவங்களுக்கும் தூக்கம் இருக்காது. அதே போல அந்த செல்வத்தை திருடு போகாம காப்பாத்தணும்ன்றவங்களுக்கும், செல்வம் வச்சிருக்கவங்க அது திருடு போகாம இருக்கணும்ன்றதுக்காக அதை நினைச்சுக்கிட்டே தூங்காம இருப்பாங்க. இப்ப செல்வம் ஈட்டுறவங்களுக்கும் தூக்கம் இருக்காது. சரிங்களா? அதனால இந்த நிலையில்லாத பொருள் இது எல்லாமே, இதுல எல்லாம் எந்த நாட்டமுமே கொள்ளாம மெய்ப்பொருளை தேடி போகணும், அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும். இதுவும் 4 மணி கடிகை. இப்ப 4 விஷயம் சொன்னோமா, அப்ப 4 மணி கடிகை. யார் யாருக்கெல்லாம் தூக்கம் இல்ல? கல்வருக்கு தூக்கம் இல்ல, காதலிக்கிறவங்களுக்கு தூக்கம் இல்ல, செல்வம் ஈட்டுவவங்களுக்கும் தூக்கம் இல்ல. இன்னொரு ஆதியா சொல்றோம், செல்வம் திருடு போகாம காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தூக்கம் இல்ல, 4 பேத்துக்கும் தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4 மணி கடிகை. இது புத்தகத்துல இருக்க பாடல் வரிதான். ஓகேவா? துயில் இல்லை துயில் இல்லைன்னு வரும். ஓகேவா? இது 4 மணி கடிகையில இருக்க பாடல். ஓகேவா? அவ்வளவுதான் 4 மணி கடிகையில நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது எழுதிக்குங்க. பழமொழி. வேற ஏதாவது இருக்குங்களா? வேற ஏதாவது நோட் பண்ணிருக்கீங்களா? சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே.
பருவத்துக்கு கல்லாமை குற்றம் ஈன்றலோடு என்ன கடவுளும் இதெல்லாம் வரணும். அது புத்தகத்துல மேம் 100 இருக்கிறது சார். வெண்பாக்கள் மேம் 100 வெண்பாக்கள் இருக்கு மேம். அதே மாதிரி சொல்லி இதுல வந்து நல்ல விஷயங்கள் 66 பாடல்கள் சொல்லியிருப்பாங்க, தீய விஷயங்கள் வந்து 34 பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நீங்க சொல்றது இன்னா 40 இனியவை 40 சொல்றீங்கயா தம்பி? இன்னா இல்ல 40ல மேம், நல்ல 40 தீய விஷயம் 36 அது மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதான் சொன்னேன்ல, இதுல ரொம்பவும் டீப்பாவும் போக வேணாம், ரொம்பவும் தெரியாம இருக்க வேணாம். ஸ்கூல் புக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இலக்கிய வரலாறுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அப்படியே ஒரு நிமிஷம் டச் பண்ணி விட்டு போலாம். ஓகேவா? அப்படி பார்த்தாதான் நம்ம இந்த கொஸ்டின் முடிக்க முடியும். ஓகே தானே? இப்போ ஸ்கூல் புத்தகத்துல இந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்து இடம் பெற்றிருக்கு. ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. அடுத்தது பழமொழி 400. பழமொழி 400 தலைப்பு போட்டுக்கோங்க. பழமொழி 400. ஐசு ஏதாவது டவுட்டுங்களா உங்களுக்கு? இல்ல சொல்லணுமா? மேம். இல்ல மேம், அந்த ஒரு பாட்டு தான் மேம் சொன்னேன் நானும் சாரு. என்ன இளமை பாடுறா பருவம். பாப்பா? இளமை இளமை பருவம் சொல்லுங்க. அதுவும் வந்து 4 மணி கடிகை. ஓகே, அது புத்தகத்துல இருக்க பாட்டு தானா? தெரியல மேம். இந்த நோட்ஸ் கொடுத்தாங்க மேம். நோட் இளமை பருவத்து கல்லாமையா? சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. இளமை பருவத்துக்கு கல்லாமை குற்றம் ஈன்றலோடு என்ன கடவுளும் அப்படின்னு சொன்ன மேம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம். அப்போ இந்த கல்லாமை அப்படின்னா நம்ம நாலடியார் கல்வி அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. அப்ப இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது மாதிரி ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க போல. ஆனா நம்மளுக்கு ஒரு லைன் தானே கொடுப்பாங்க, அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம். அதனால கொஞ்சம் இன்னது ஸ்கூல் புக்கு கான்பிடென்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ஞாபகம் வச்சா நம்ம கொஞ்சம் ஓரளவு நல்லா போட்டுடலாம். ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்? பழமொழி 400. வேற யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, வாங்க. பழமொழி 400. பழமொழி 400 யார் ஆசிரியர்? முண்டூரை அரையனார் மேம். அவர் வந்து என்ன சமயம்? சமண சமயம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும்? 400 பாடல்கள் மேம். 34 அதிகாரம் சொல்லிட்டாங்க. சோ 400 பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கும்? 34 அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டு முடியும் போது ஒரு பழமொழி வந்து இருக்கும். அதனாலதான் பழமொழி 400. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப அந்த 400 பழமொழிகளுமே நம்ம லைட்டா என்னன்னாவது தெரிஞ்சுட்டு போகணும். இப்ப கொஸ்டின் அவுட் ஆஃப் போகுதுன்னு சொன்னோம்ல, அப்ப இதுவும் ஒரு கொஸ்டின் போயிடுச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் குரூப் 2A மெயின்ஸ்லயும் வந்துச்சு. இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இதுலயும் குரூப் 4லயும் வந்துச்சு. குரூப் 2லயும் வரலாம்னு நம்மளா ஒரு எக்ஸ்பெக்ட். ஓகேவா? இப்ப அந்த 400 லைட்டா பாத்துக்கலாம். இப்போ இதுல முக்கியமா இருக்கிறதுனா ஸ்கூல் புக்ல ஆற்றுனா வேண்டுவது இல். இப்போ எதுவுமே இல்லாத வீடு எதுவுமே இல்லையா, அந்த மாதிரி மீனிங்ல வந்து வரும். அந்த பாரி மடமகள் அந்த பாட்டும் இந்த இதுல வர்றதுதான். இல்லைங்களா? இப்ப இதுல முக்கியமா சொல்லணும்னா இந்த 18 நூல்கள்லயே வரலாற்று செய்திகளை அதிகமா சொல்றது அப்படின்னா இந்த பழமொழி 400 தான். வரலாற்று செய்திகள்னா இந்த சங்க காலத்துல வாழ்ந்த மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள், இந்த மாதிரி அவங்கள பத்தின செய்திகள் தெரியுது நம்மளுக்கு. அதனாலதான் வரலாற்று செய்திகளை அதிகமா சொல்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. போல 18 கீழ்கணக்கு நூல்கள்லயே 3வது பெரிய நூல் அப்படின்னா பழமொழி 400 தான். ஓகேவா? இப்ப பழமொழி அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப அந்த பழமொழி அப்படின்ற சொல் ஃபர்ஸ்ட் எந்த நூல்ல இடம் பெற்றிருந்துச்சு? கிடையாது. தொல்காப்பியத்தை முதுசொல்னு சொல்லுவோம். எதை முதுசொல்னு தொல்காப்பியம் சொல்லும்? கன்ஃபியூஸ் பண்றீங்க. பழமொழி 400 முதுசொல்னு சொல்லும் மேம். அவ்வளவுதான். தொல்காப்பியம் வந்து பழமொழி 400 முதுசொல்னு சொல்லுது. நான் என்ன கேட்டேன்? பழமொழி அப்படின்ற சொல் முதல்ல எந்த நூல்ல இடம் பெற்றுச்சு? அகநானூற்றுல இடம் பெற்றிருந்துச்சு. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழமொழி அப்படின்ற சொல் முதல்ல அகநானூறு அதுல வந்து இடம் பெற்றிருந்துச்சு. ஓகேவா? என்ன வரி அப்படின்னா தொன்றுபடு பழமொழி பொய்த்தஞ்சு.
தொன்று படு பழமொழி பொய்த்தன்று. அப்ப இந்த இடத்துல பழமொழி அப்படின்னு வந்துச்சா, அப்ப அந்த பழமொழி அப்படின்ற சொல் முதல்ல அகநானூர்ல தான் வந்துச்சு. இது அகநானூர் கூடிய பாடல் வரி. ஓகேவா? இப்ப இதுல எல்லாமே பழமொழி தான் வரும் நம்மளுக்கு. ஆற்றுனா வேண்டுவதில், கற்றலின் கேட்டல் நன்று, நம்ம காலைல சொன்ன மாதிரியே. இப்ப இது பழமொழி நானூறு தான். கற்றலில் கேட்டல் நன்று, திங்களை நாய் குறைத்தன்று, நாயை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த பழமொழி. அடுத்து பாம்பரியும் பாம்பின் கால். அடுத்து முள்ளினால் முல்லை களையுமாறு, அதுலதான் அந்த பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்றது வரும். ஓகேவா? அடுத்து இந்த கல்வி பத்தி வரும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையான், அஃதுடையான் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்றுநாடு ஆகாவா, ஆற்றுனா வேண்டுவது இல். அந்த கடைசி அந்த பாட்டு வரும்ல, ஆற்றுனா வேண்டுவது இல். இப்ப என்னது, கற்க வேண்டிய நூல்கள் நிறைவா கற்றவங்க தான் அறிவுடையவங்க. அவங்க புகழ் 4 திசையிலையும் பரவும். அவங்களோட புகழ் பரவாத நாடுன்றதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு எந்த நாடு போனாலும் அவங்களுக்கு இந்த வழிநடை உணவுன்னு எடுத்து போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது சொல்றது எதுனா பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோர் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இது நாலடியார் இல்ல, இது கன்ஃபியூஸ் ஆயிரும். கல்வின்னு வந்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நீங்க எல்லாம் முடிச்ச பின்னாடி கல்வி அப்படின்னா எதுல வருது, யாரு கல்வியை பத்தி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஓவரா எடுத்து வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து அந்த மாரி மடமகள், பாரி மடமகள் பாட்டும் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க ஸ்கூல் புத்தகத்துல. மாரி ஒன்று வருந்தி இருந்த காலத்தில் பாரி மடமகள் மாண்பகருக்கு நீர் உலையில பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். புகவா ஒன்றாக முன்றிலோயில். அப்போ ஒரு வறண்டிருந்த காலத்திலயும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாப்பாடு வந்து இல்லைன்னு சொல்லி வந்து கேட்டவங்களுக்கு சாப்பாடு அள்ளி கொடுத்தாங்க. அப்ப எதுவுமே இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்ல அந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த பாட்டும் புத்தகத்துல இருக்க பாட்டு தான். இதுவும் நம்மளுக்கு பழமொழி 400ல வருது. ஓகேவா? அதே போல சிறப்பு தமிழ்ல இருக்கிற ஒரு பாட்டு இருக்கு, அதை எழுதிக்கோங்க. உரை முடிவு காணான் இலை. உரை முடிவு நம்ம புத்தகத்துல இருக்கிறது மட்டும் ஸ்ட்ராங்கா எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதுல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப. நரை முடித்து சொல்லாமல் முறை செய்தான் சோழன். அப்ப இதுல இருந்தே போட்டுருவீங்க, முறை செய்தான் சோழன். அப்ப கரிகாலன் நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதி சொல்ல போகும்போது நீதினாலே ஒரு முதியோர்கள் தான் அவையில வந்து சொல்லுவாங்க. அப்ப அதனால இவர் வந்து தீர்ப்பு சொல்ல போறதுக்கு அந்த நரை முடி வேஷம், அந்த முதியோர் கோலம் பூண்டு வந்து தீர்ப்பு வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அந்த பாடல் வரிதான் இது. அதுல என்ன, அது நரைமுடு, அந்த இளமை, அப்போ இளமையா இருக்கிறவரு நரை முடிச்சுட்டு வந்தாரு, அந்த சோழன் தான் கரிகால் வளவன். இந்த வார்த்தைகளையே நம்ம வச்சு போட்டணும். கடைசியில வந்து என்ன பழமொழினா, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். திரும்ப ஒரு தடவை பாட்டை சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. முறை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப, நரை முடித்து சொல்லாமல் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் பாடும். குலவிச்சை கல்லாமல் பாகம் பாடும் அப்படின்னு சொன்னது எதுனா பழமொழி 400. ஓகேவா? பழமொழி 400 ஆசிரியர் யாரு? ஓகே, ஓகேவா? இப்ப இவ்வளவுதான் வந்து பழமொழி 400. இது வந்து புத்தகத்துல இருக்கிறது. ஓகேவா? இது தவிர்த்து நம்ம இருக்கிற இந்த முள்ளாலடு, பாம்பின் கால் பாம்பில் அறி, பாம்பரியும், ஆற்றுனா வேண்டுவதில், அடுத்து அணியெல்லாம் ஆடையின் பின், அணியெல்லாம் ஆடையின் பின், இதெல்லாம் பழமொழி தானே. மோஸ்ட்லி இந்த பழமொழி எல்லாம் அதோட பொருள் வந்து கேக்குறாங்க. அப்ப அதுக்கான இது நம்ம இன்னும் கொஞ்சம் பாத்துக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருதலை கொள்ளி என்பான், இருதலை கொள்ளி என்பான். கரிகாலன் பத்தி எல்லாம் முறைக்கு மூப்பு இளமை கல் அப்படின்னு சொல்லி கரிகாலன். இப்ப நம்ம சொன்ன பாட்டு அந்த மீனிங் தான் சார். முறை செல்றனா நீதி சொல்வதற்கு மூப்பு தேவை இருக்கு. அதுக்குதான் அந்த கரிகாலன் வந்து முதுமை வேடம் பூண்டு வந்து அவனுக்கு நீதி வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்ப இவ்வளவுதான் பழமொழி 400.
நெக்ஸ்ட் டாபிக். சரிங்களா? என்ன பார்க்க போறோம்? அடுத்து பழமொழி 400 பார்த்துட்டோம், நாலடியார் பார்த்துட்டோம், நான்மணி கடிகை பார்த்துட்டோமா? அடுத்து ஆசார கோவை பாருங்க. ஆசார கோவை. ஆசார கோவை ஆசிரியர் முள்ளியார். பெருவாய் முள்ளியார். இப்ப ஆசார கோவைனா ஆண் வாய் காட்டுமா? வாயை வந்து ஆண் திறக்கிறோம். இப்ப பெருவாய், பெரிய வாயை ஆண் திறக்கிறோம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இப்ப ஆசார கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். அப்ப இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? கயத்தூர். வன்கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? இப்ப வன்கயத்தூர் அப்படின்றது இவர் பிறந்த ஊர். மொத்தம் இதுல எத்தனை பாடல்கள் இருக்கும்? 100 பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து ஒண்ணு வந்து வரும். சரிங்களா? அப்ப புத்தகத்துல 100 வந்து இருக்கு. சரிங்களா? அந்த கடவுள் வாழ்த்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும், ஒண்ணு போகும். சரிங்களா? அது வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ இதுல கேள்வி கேக்குறாங்க, நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பு அப்படின்னா ஆசார கோவை தான். நம்ம டே டு டேல இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருமே டெய்லினா குளிக்கணும், பிரஷ் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை பத்தியுமே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் ஒழுக்க செயல்கள் அப்படின்னு. இப்ப இது எல்லாமே இந்த ஆசார கோவையில வரும். நல்ல ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் அப்படின்னா இந்த நூல் தான். அதே போல அன்றாட வாழ்க்கையில செய்யும் சிறு சிறு செயல்களை கூட தெளிவா விளக்கி சொல்ற நூலும் இந்த நூல் தான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களை கூட நமக்கு அடுக்கி சொல்லும் நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெய்லி எந்திரிச்சோடனே நம்ம வந்து என்ன தாய் தந்தைய வணங்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கமான விஷயங்கள் நிறைய அதை வந்து சொல்லுவாங்க. ஆசார கோவை. ஆசார கோவில் நம்மளுக்கு பாட்டு இருக்கா? புத்தகத்துல இருக்க பாட்டு ஏதாவது சொல்லுங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8 சொல்லிய ஆசார வித்து. அப்ப அந்த 8 விஷயத்த சொல்லுவாங்க நம்மளுக்கு. இந்த புத்தகத்துல இருக்க நம்மளுக்கு பாட்டு. நன்றி அறியணும், பொறையுடைமை பொறுமையா இருக்கணும், இன்சொல் பேசணும், எந்த உயிருக்குமே நம்ம துன்பம் செய்யக்கூடாது, இன்னாத எவ்வுயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த உயிருக்குமே நம்ம துன்பம் செய்யக்கூடாது. அடுத்து கல்லா படிக்கணும், ஒப்புரவோட இருக்கணும். ஒப்புரவுனா என்னது? உதவுதல். பிறருக்கு உதவி பண்றது, ஹெல்ப் பண்றது, மித்தவங்களுக்கு உதவணும். எத்தனை சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன? ஒப்புரவு, ஆன்ற அறிதல், அதுக்கப்புறம் அறிவுடைமையா இருக்கணும், நல்லினத்தாரோடு நட்டல், அது மாதிரி ஒரு 8 விஷயங்கள சொல்லியிருக்கோம். இந்த 8 சொன்னதுதான் எது அப்படின்னா ஆசார கோவை, புத்தகத்துல இருக்க பாட்டு. இப்ப இது நம்ம ஆவச்சுக்கணும். இவை 8 சொல்லிய ஆசார வித்து. இதுல நன்றி அறிதல்னா பிறருக்கு உதவி செய்யறது. சரி, நன்றி அறிதல்னா பிறர் செஞ்ச உதவிய அறிதல், அப்ப மறக்காம இருக்கணும். ஒப்புரவுனா உதவி செய்யறது. இப்ப ரெண்டுமே நன்றி சம்பந்தமா வரும். 2 விஷயம். நட்டல்னா நட்பு கொள்றது. ஓகேவா? எந்த நூற்றாண்டு இது? நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டுல தோன்றிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது இதுவும் 12th புக்ல இருக்கு, அதே எழுதிக்கங்க. வைகரை யாமம் துயில் எழுந்து, வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல் அறம் என்று, நல் அறம், அதான் நான் சொன்னேன்ல டே டு டே ஆக்டிவிட்டின்னு சொல்லணும். அப்ப வைகரை பொழுதுல நம்ம துயில் எழுந்து இப்ப உட்கார்ந்து இருக்கோம்ல வைகரை பொழுதுல, அப்ப வைகரை யாமம் துயில் எழுந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நல்ல அறத்தை எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணுமா. காலைல எந்திரிச்சு இப்ப சொல்லுவோம்ல, காலைல எந்திரிச்சோடனே நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு டே பிளான் பண்ணணும்னு சொல்றாங்களா, அதான் சொல்றாங்க. துயில் எழுந்து நல்ல மென்பொருளை எல்லாத்தையும் சிந்தித்து நல்லா யோசிச்சு வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தாயும் தந்தையும் நல்லா தொழுது நம்ம ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி சொல்றது என்னது? முந்தையோர் கண்ட முறை. இந்த மாதிரிதான் நம்ம மூத்தோர்கள் வந்து செஞ்சாங்களாமா. இப்ப காலைல வெள்ளனா எந்திரிச்சிருவாங்க, அன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருவாங்க. டிசைட் பண்ணிட்டு தாய் தந்தையரை வணங்கி அந்த செயலை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட என்ன நூல் பாக்குறோம், ஆசார கோவை வந்து சொல்லுது.
ஓகேவா? ஆசார கோவை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்னன்னா ஒரு 8 விஷயங்கள் பார்த்தோம். அதுதான் நல்ல ஒழுக்கங்கள்னு சொல்லிச்சு. அதே போல இந்த மாதிரி தாய் தந்தைய வணங்கணும், காலையில எந்திரிக்கணும், இந்த செயலெல்லாம் பட்டியலிடணும், இதுவும் சொன்னது ஆசாரக்கோவை. ஓகே தானே இந்த டாபிக்ல? 5ஆம் நூற்றாண்டு பெருவாயின் மொழியார் எழுதியிருக்காரு. அவர் எந்த ஊர்க்காரு? மண் கயத்தூர். எந்த நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு. வேற என்ன பார்த்தோம்? அன்றாட வாழ்க்கையில சொல்ற ஒழுக்க நெறிகளை சொல்லும். அதே போல ஒழுக்க நெறிகளை நம்மள அடுக்கி தோல்றதுன்னா இந்த நூல்கள் தான் அப்படின்னு பார்த்தோம். பல பாக்களால் இயற்றப்பட்ட நூல்கள் இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முதுமொழி காஞ்சி. அடுத்தது போட்டுக்கோங்க. சொல்லுங்க சார். இது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நெரிசு வெண்பா, இனிசு வெண்பா, பக்குரடி வெண்பா அப்படின்னா இது என்ன மேம்? எத்தனை வருது? வகைகள்ல வரும் சார். அது நம்ம கிராமர் பார்க்கும்போது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப சிலபஸ்ல அது இல்லவும் இல்ல, ஆனா தெரிஞ்சுக்கலாம். இந்த சிலபஸ்ல அது இல்ல. நம்ம கிளாஸ்ல கூட அன்னைக்கு பார்த்தோமே இலக்கண வழக்குல. நீங்க வரலன்னு நினைக்கிறேன். இலக்கண வழக்குல நம்ம பார்த்திருப்போம். நம்ம பார்ப்போம் சார், பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? முதுமொழி காஞ்சி. அடுத்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாரு? கூடலூர் கிழார். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு முதுமொழி காஞ்சியில? 100 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப 100 பாடல்கள். இந்த ஆசிரியர் யாரு? திரும்ப கேட்டணும். கூடலூர் கிழார். 100 பாடல்கள். மொத்தம் 10 அதிகாரம் இருக்கும். அதிகாரத்துக்கு 10 மூலமா மொத்தம் 10 × 10 100 பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வேற என்ன பேர்ல சொல்றோம்? அறவுரக்கோவை. அறவுரக்கோவை. எல்லாரும் இருக்கீங்களானே? ரொம்ப நேரமா உங்களை கொஸ்டின் கேட்கவே இல்லை. எல்லாரும் இருக்கீங்க தானே? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம் மேம். ஓகே மேம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறவுரக்கோவை. இன்னொரு வேறு பேர் என்னது? இன்னொரு வேறு பேர் முன்னோடி. ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னு வந்து சொல்றோம். முதுமொழி காஞ்சி. ஓகேவா? காஞ்சி திணையில ஒண்ணுதான் இது. நிலையாண்மை பத்தி பேசுறது இதுதான். சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நிலையாமையை பத்தி கூறுற நூல் அப்படின்னா எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. முதுமொழி காஞ்சி. நிலையாமை. ஓகேவா? அதே போல இதோட வெண்பா வந்து என்ன வெண்பானா குரல் வெண் செந்துரை வெண்பா. குரல் வெண் செந்துரை வெண்பா. இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா உலகில் உள்ள உண்மைகளை தெளிவாக விளக்கி சொல்லும் நூல் அப்படின்னா இந்த நூல் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹைலைட் பார்த்தோம்ல, அது போல இதுக்கு என்ன அப்படின்னா உலகில் உள்ள உண்மைகளை தெளிவாக விளக்கி கூறும் நூல் அப்படின்னா இந்த நூல் தான். இதுக்கு மேற்கோள் காட்டியவர் யாரு? உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கினியர் தான் இது வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாரு. அடுத்து இதுல ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆர்கலி உலகத்து அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடல்கள் எல்லாமே ஆர்கலி உலகத்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு பாடல்னா என்ன பாட்டு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அங்க எப்படி மடக்கு விளக்கு மடவாள் கேட்டாங்க, அது என்ன பாடல்? என்ன நூல்? நான்மணி கடிகை. அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே போல இதுவும் கேட்டே இருப்பாங்க. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல். இது மாதிரி சிறந்ததுன்னு வரும்ல, அது எல்லாமே இதுல வரும். அதே போல எனப்படுவதுன்னு வரும்ல, அது என்ன நூல்? கலித்தொகையில வரும். வரிசை என்ன எனப்படுவது? சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. பாடறிந்து ஒழுகுதல். எனப்படுவதுன்னு வரும். ஓகேவா? அது வந்து கலித்தொகை. இது எனப்படுவது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனப்படுவது வந்தா கலித்தொகை, சிறந்தது அப்படின்னு வந்துச்சுன்னா முதுமொழி காஞ்சி, அப்புறம் விளக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது நான்மணி கடிகை. இந்த 3 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கேட்டுட்டே வேற இருப்பாங்க. அதனால இது 3 பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க. 1 எழுதிருக்கீங்கன்னா அது பக்கத்திலே இதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தது என்னன்னா கற்றது மறக்காம இருக்கணும், கற்றலில் சிறந்தது கற்றாரை வழிபடுதல், இளமையில் சிறந்தது மெய்ப்பினி இன்மை, வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை. இதெல்லாம் புத்தகத்துல இருக்கிறதுதான். சரிங்களா? இது வந்து என்னதுன்னா முதுமொழி காஞ்சி. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது
இந்த 3 மருந்து பார்த்தோம்ல, அந்த 3 மருந்து இதுவும் கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்ப கூட நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கல்ல, சிறுபந்து மூலம் கேட்டிருந்தாங்களா? வராது. 7வதுல கேட்டிருந்தாங்களா? என்ன கொஸ்டின் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க? கண்டங்கத்திரி சிறுநாவற்பூ என்னன்னு குறித்து கேட்டிருந்தாங்க. இது வராது. அதான் எது வராதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த மருந்துல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. சரிங்களா? இப்ப எது என்ன மருந்துன்னு கிளியரா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? திருக்கடிகம் பார்த்தோம். அப்ப 3 அப்ப 3 விஷயம் இருக்கும் உள்ள. இப்ப என்ன இருந்தது? சுக்கு, மிளகு, திப்பிலி 3 விஷயம் இருக்கும். சரிங்களா? இப்ப மருந்துல ஃபர்ஸ்ட் திருக்கடிகம் போட்டுக்கோங்க. திருக்கடிகம், திரி அப்படின்னா 3, கடுகம் அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரம். 3 மருந்து என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3மே வரும். இதோட ஆசிரியர் யாரு? ஆசிரியர் நல்லாதனார். நல்லாதனார் எந்த ஊருக்காரரு? திருநெல்வேலி மாவட்டம் மேம். திருநெல்வேலியில திருத்து அப்படின்ற ஊர் இருப்பாரு. எக்ஸாக்டா திருத்து அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? இவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆயிரத்துல செரு அடுத்தோல் நல்லாதனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செரு அடுத்தோல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவர் ஒரு தோல் வலிமை இருக்கிறதுனால இவர் ஒரு போர் வீரரா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க, கெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப மொத்தம் இதுல ஒரு 100 பாடல்கள் இருக்கும். இதோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 லைன் இருக்குமா? அப்ப 3வது லைன்ல ஒரு ஹைஃபன் போட்டு இம்மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெற்றிருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது திருக்கடிகத்துல வரும். இப்ப 4 அடிகள்ல ட்ரையல் அடியில ஒரு தனி சொல் வரும். அந்த தனி சொல்ல இம்மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் திருக்கடிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திருக்கடிகத்துல என்ன பாடல்கள் நம்ம புத்தகத்துல இருக்கும்? திருக்கடிகத்துல உன்பொழுது கடவுள் வாழ்த்து மேம். திருமாலை பத்தி சொல்றதா மேம்? கடவுள் வாழ்த்து அதான் மேம். இது வைணவம் தான். அது நான் வச்சுக்கணும். வைணவ சமயம். சோ திருமாலை கடவுளா வச்சு பாடியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த 3வது சீர்ல ஒரு தனி சொல் பெற்றிருக்கும் வேற பார்த்தோமா? அப்ப கிராமர் படி அது என்ன வெண்பால வரும்? ஈற்றடி முச்சீரா வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இது வெண்பா வகையில இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாட்டு என்ன பாட்டு? உன் பொழுது. சந்தியா சொன்ன மாதிரி உன் பொழுது நீராடி உண்ணணும், பால் பற்றி சொல்லாவிருத்தலும், தோல் வச்சு சாஞ்சாலும் சான்றாமை குன்றாம இருக்கணும். அந்த பாடல்கள் வரும். இம்மூன்றும் தூயோர் என்பார் தொழில். இதுவுமே நமக்கு கேட்டிருந்தாங்கல்ல, புதரில் போட்ட விதை எது, தூயவர்கள் செயல் எது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய புக்ல இருக்கும். தூயவர்கள் அப்படின்னா 3 விஷயம். என்ன பண்ணுவாங்க? குளிச்சுட்டுதான் சாப்பிடுவாங்க. தூயவர்கள் பண்ற 3 விஷயம். குளிச்சுட்டுதான் சாப்பிடுவாங்க. எவ்வளவுதான் பெருசா என்னதான் நீ கொடுத்தாலும் பொய் சாட்சி சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பயன் கிடைக்குது அப்படின்னாலும் பொய் சாட்சி சொல்லவே மாட்டாங்க. குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, பொய் சாட்சி சொல்லவே மாட்டாங்க. உடல் ரொம்ப தளர்ந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? சான்றாமை குன்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனம், மொழி, பொய். இப்ப மனத்துல இருக்கிறது என்னது? தூய்மையா இருக்கணும். மொழியில பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? மெய்யில சான்றாமை குன்றாம இருப்பாங்க. இந்த 3 விஷயம் சொல்றது தூயவர்கள். இதுதான் தூயவர்களோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கடிகம் சொல்லுது. ஓகேவா? அதே போல புதரில் விதைத்த விதை. ஒரு புதர்ல ஒரு விதைய போட்டோம்னா அது வேஸ்ட் தானே. அப்ப எந்த 3 விஷயத்த வேஸ்ட்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, எது புதர்ல விதைத்த விதைன்னு வரும்? ஒரு தலைமை இருக்கு, ஆனா அவர்கிட்ட ஆற்றலே இல்ல. அப்ப ஒரு ஆற்றல் இல்லாதவன்கிட்ட இருக்கிற தலைமை வேஸ்ட். அப்ப அவன்கிட்ட இருக்கிற அந்த லீடர்ன்ற பதவி வேஸ்ட். அவன்கிட்ட ஆற்றலே இல்ல. அப்ப அவன் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றதே இல்லாதனால அவன் கரெக்டா அதை கொண்டு போக மாட்டான். அப்ப அவன்கிட்ட இருக்கிற அந்த தலைமை பொறுப்பு வேஸ்ட். வேற எதை வேஸ்ட்ன்னு சொல்றாங்க? ஒழுக்கமே இல்ல, ஆனா தவம் செய்யறேன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. அப்ப அதுவும் வேஸ்ட் தான். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? ஒழுக்கம் இல்லாதவன் கடைபிடிக்கிற அழகு. அப்ப ஒழுக்கமே இல்லாதவன் கடைபிடிக்கிற ஒரு அழகு. இந்த 3மே புதர்ல போட்ட விதை மாதிரி வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த 3 விஷயத்தும் பயன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேஸ்ட்னா இந்த 3மே அவங்க கிட்ட இருந்துமே அது எந்த பயனுமே இல்ல. அப்ப இந்த 3 விஷயத்த சொல்ற திருக்கடிகம். இது புத்தகத்துல இருக்க பாட்டு. ஓகேவா? இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா, இல்லார்க்கு ஒன்றி ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும்
எவ்வுயிரும் துன்புறும் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும். அப்ப இம்மூன்றும் வந்துருச்சு. ஆனா நம்மளுக்கு இந்த 4 லைனை கொடுத்தாதான் நம்ம திருக்கடிகம் எடுக்க முடியும் நம்ம. ஆனா இவங்க ஒரு லைனு இந்த மாதிரி அதுல லைனே கொடுக்காம இதோட மீனிங், இப்ப நம்ம மீனிங் 3 சொன்னேன் இல்ல, அந்த மாதிரி மீனிங் கொடுத்துட்டு இது எந்த பாட்டுல இடம்பெற்றிருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள போயிட்டாங்க. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து படிச்சுக்கணும். அதனால பாடலோட சேர்த்து புத்தகத்துல இருக்கிறதுக்காக பொருளையும் சேர்த்து நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இந்த பாட்டுக்கு என்னது, அற உணர்வு உடையவங்க என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி தூயவர்கிட்ட என்னென்ன இருக்கணும்னு பார்த்தோம். புதர்ல விதைச்ச விதைக்கு 3 விஷயம் சொன்னாரு. எது பயனில்லைன்னு சொன்னாரு. அதே போல அற உணர்வு உடையவங்ககிட்ட என்னென்ன இருக்கணும்னு ஒரு 3 விஷயம் திருக்கடிகம் சொல்லுது. எது என்ன சொல்லுதுன்னா, வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும். அப்பதான் அவங்க அற உணர்வு இருக்காங்க. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க பொருளை கொடுத்தணும். ஓகேவா? அடுத்து நிலையாமைய அறிஞ்சு, இந்த உலகம் எப்பயுமே நிலை இல்லாதது அப்படின்ற விஷயத்த அறிஞ்சு நல்ல வழியில நடந்துட்டு போங்க. இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்ல. அப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் நல்ல வழியில நடந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எந்த உயிரையுமே துன்புறுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யாராவது கஷ்டம்னு வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும், நல்ல வழியில தான் நடக்கணும். ஏன்னா உலகம் நிலை இல்லாதது. அதுக்கப்புறம் எந்த உயிரையுமே துன்புறுத்தாதீங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்த சொல்றது அற உணர்வு உடையவங்களோட செயல் அப்படின்னு திருக்கடிகம் சொல்லுது. ஓகேவா? இந்த 3 தான் உங்களுக்கு திருக்கடிகத்துல இருக்கிற புத்தகத்துல இருக்கிறது. ஓகே தானே? நானா ரொம்ப நேரம் பேசிக்கிருக்கேனா? கவனிக்கிறீங்க தானே எல்லாரும்? டைம் அப் ஆயிடுச்சு. ஓகே, புரியுது தானே? கொஞ்சம் இலக்கிய பகுதி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இலக்கியம் படிச்சவங்க கொஞ்சம் பிஸ்கா இருப்பீங்க. மித்தவங்களுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலையிலேயே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் புத்தகத்துல இருக்கிறதுதான். சரிங்களா? நம்ம கொஞ்சம் படிக்க உங்களுக்கு ஃப்ளூயண்டா வந்துரும். ஓகேவா? இப்போ திருக்கடிகம் முடிச்சுட்டு அடுத்த மருந்து பொருள் என்னது? ஏலாதி பார்க்கணும். ஏலாதி அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஆசிரியர்? கணித மேதாவியர். கனி மேதாவியர் ஆசிரியர். எந்த நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டு. இப்போ இவரு நம்ம திருமூலர் இவங்கெல்லாம் சமகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் என்ன சமயம்? ஏலாதி ஆசிரியர் என்ன சமயம்? சமண சமயம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி வைணவம் பார்த்தோம். சரிங்களா? திருக்கடிகம் வந்து வைணவம் பார்த்தோம், திருமாலை பத்தி பேசுது. இது வந்து சமணம் பேசும். சரிங்களா? அப்ப இந்த சமயத்தையும் நம்ம வந்து பாத்துக்கணும். இதே போல இவர் இன்னொரு நூலும் எழுதியிருப்பாரு. கனி மேதாவியார் இன்னொரு நூல் என்ன எழுதியிருப்பாரு? திணைமாலை 150 எழுதியிருப்பார். ஓகேவா? திணைமாலை 150. அதே போல ஏலாதி, இது ரெண்டுமே எழுதிப்பாரு. அப்ப 6 மருந்து பொருட்கள். அது ஏலாதின்னு 7 நான் வச்சுக்க கூடாது. 6 மருந்து பொருட்கள் பத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப 4 அடியில 6 அறக்கருத்துக்களை சொல்லுவாங்க. அடி 4 தான். சரியா? 4 அடி தான். ஆனா சொல்ற கருத்து 6 கருத்து சொல்லுவாங்க. மருந்து பொருள் 6 வந்து வரும். ஆனா பேர் மட்டும்தான் ஏலாதி. ஓகேவா? அப்ப 6 மருந்து பொருள் எது வரும்? சுக்கு, மிளகு, திப்பிலி வந்துரும். ஓகேவா? அது கன்ஃபியூஸ் இல்லாம போட்டுருவீங்க. மிச்சம் 3 என்ன வரும்? லவங்கம், சிறுநாவற்பூ, ஏலம். லவங்கம், ஏலம். அப்ப ஏலாதினா ஏலமும் போட்டுடலாம். அப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி போட்டுருவோம், ஏலமும் போட்டுருவோம். அடுத்து சொன்ன மாதிரி லவங்கமும் சிறுநாவற்பூ அதையும் சேர்த்துக்கணும். அப்ப லவங்கம், சிறுநாவற்பூ இது வந்து நான் வச்சுக்கணும். ஓகேவா? அந்த சிறுநாவற்பூக்கு என்னென்ன சிறப்பு பேர்னா தக்கோலம், நாககேசரம், இது எல்லாமே இந்த சிறுநாவற்பூவை தான் குறிக்கும். சரிங்களா? தக்கோலம், நாககேசரம் அதோட சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒருவேளை இன் கேஸ் இன்னும் கொஞ்சம் நான் டெப்தா போறேன்னு இந்த சிறுநாவற்பூ பேரை கூட மாத்தி கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம். சரிங்களா? நாககேசரம், தக்கோலம், அந்த அண்ணாச்சிபுரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ணாச்சிபுரம் இதெல்லாம் இலக்கிய புத்தகத்துல இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே அந்த சிறுநாவற்பூவை தான் குறிக்கும். அப்ப லவங்கம், சிறுநாவற்பூ, ஏலம் போட்டுருவோம், சுக்கு, மிளகு, திப்பிலி அது 3ஐயும் போட்டுரும். ஓகேவா? இந்த 6 மருந்து பொருட்களால் வரும். மொத்தம் வந்து இதுல வந்து 81 பாடல்கள் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப 4 அடியில 6 அறக்கருத்துக்களை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதோட 21வது பாடலை கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து அதோட 21வது பாடல்ல இடம்பெற்றிருக்கும். உணவு கொடுத்து வாழ்வவங்க, உணவு கொடுத்து ஆதரிக்கிறவங்க நல்லா வாழ்வாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் மெயின் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல முற்பிறப்புல மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி இதெல்லாம் கொடுத்தவங்க அப்படின்னா இந்த பிறவில நம்ம வந்து புலவர் போட்டுற மாதிரி வாழலாம் அப்படின்னும் இதுலதான் இந்த கருத்து வந்து சொல்லிப்பாங்க.
அப்போ வந்து சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா புலவர்கள் போற்றும்படி நம்ம வந்து வாழலாம் அப்படி வந்து 7வதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் யாரு? காரியாசன். இவரும் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு தான். இதுல திரு பஞ்சமூலம் இவரும் 5ஆம் நூற்றாண்டுன்னா அப்ப 5ஆம் நூற்றாண்டுல இருந்த கனி மேதாவியாரும் இவரும் தோஸ்த், ஒரே ஒரு சாலை மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க யார்கிட்ட படிச்சிருப்பாங்க? தானே பார்த்திருப்போம். கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள். யார்கிட்ட படிச்சிருப்பாங்க? யார்கிட்ட படிச்சிருப்பாங்களே, ஞாபகம் இருக்கா? மதுரை மாக்காயனா அவங்களோட ஒரு சாலை மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இதுல எத்தனை மருந்து பொருட்கள்? 5 மருந்து பொருட்கள் இருக்கும். 5 என்னென்ன வரும்? இதுலதான் 5மே மாறி வரும். சரிங்களா? அந்த சுக்கு மிளகு திப்பிலி ஏலத்தை வச்சு 7ஆதி போட்டு முடிச்சிட்டோம். இந்த லவங்கமும் சிறுநாவர் பூ மட்டும் வந்துச்சு. இங்க வந்து கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி இது எல்லாமே வரும். சரிங்களா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி இது எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்ப பெரும்பான்மை பொது அறக்கருத்து வரும், சிறுபான்மை சமண கருத்து வரும். ஆக்சுவலி இவர் சமண சமயம் தானே, அதனால அங்கங்க அவரோட சமயத்தோட கருத்துக்கள் வெளிப்பட்டுரும். அவரை தானா எழுதும் போதே அவரோட சமயத்தை சார்ந்த கருத்துக்களுமே அவர் எழுதியிருந்தார். சரிங்களா? அப்ப சிறுபான்மை சமண கருத்துக்களும் பெரும்பான்மை அறக்கருத்துக்களுமே எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் புத்தகத்துல இருக்கிற நூல் சொல்லுங்க. அந்த பூவாது காய்க்கும் மரமுல. சொல்லுங்க. இதை நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் சொல்லுங்க. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவோர், மூவாது மூத்தவர் நூல் வல்லோர், தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது சில மரங்கள் பூக்கணும்னு தேவையில்லை, பூக்காமே காய்ச்சிரும். அது போல நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உணர்ந்தவங்க சின்ன வயசா இருந்தாலுமே நல்லா பக்குவப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வயதுல சின்னவங்களா இருந்தாலுமே மூத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க, என்ன அவங்களோட மூத்தவங்களோட எண்ணி வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பக்குவப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ தானாகவே விதைக்கிற விதையும் இருக்கு, நம்ம வச்சு நட்டு வச்சு தண்ணி ஊத்தி அப்புறம் விதைக்கிற விதையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சில பேர் இயல்பாவே நல்லவங்களா இருப்பாங்க, இயல்பாவே நல்ல அறிவுடையவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கான பாட்டு தான். அறிவுடையவர் தாமே உணர்வாங்க, சொல்லி புரிய வைக்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா சிறுபஞ்சமூலத்துல இருக்கிற பாடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது நான் வச்சுக்கணும். இதுல வந்து என்ன அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு உண்மை, எடுத்துக்காட்டி கம்பேர் பண்ணி சொல்லிடுறாங்க. எதை எடுத்துக்காட்டி சொல்றாங்க? பூக்காமே சிலது காய்க்குது, அதே போல விதை போடாமையே தானாவும் விதைக்குது, அது போல அறிவுடையவங்க சின்ன வயசா இருந்தாலும் பக்குவப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எடுத்துக்காட்டி உவமையா சொல்றாங்க. இது எடுத்துக்காட்டு உவமையில வருது. ஓகேவா? இது புத்தகத்துல இருக்க பாட்டு. அதே போல கண்ணுக்கு அழகுன்றது கண்ணோட்டம் தான், காலுக்கு அழகு அப்படின்றது என்ன? அது மத்தவங்கிட்ட இறந்து போய் கை நீட்டி நிக்க கூடாது, அதுதான் காலுக்கு அழகு. எண் வனப்பு அப்படின்றது இத்துணையாம் என்றுரைத்தல். எண் வனப்பு அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணிந்து அது வந்து ரிசல்ட் வந்து சொல்லணும். அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. சும்மா வருஷம் பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, முடிவை தைரியமா எடுத்துரைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? பண்வனப்பு கேட்டார் நன்றுரைத்தல். இப்ப பண் அப்படின்னா இசை, இசைக்கு அழகு எது? கேக்குறவங்க சூப்பரா இருக்கு, நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், அதுதான். இப்ப பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வேட்டான் நன்றென் வனப்பு. அது போல அரசனுக்கு அழகு எது? குடிமக்களை வருத்தாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாமே நம்ம சிறுபஞ்சமூலம்ல வர பாட்டு. சரிங்களா? அப்ப எது எது என்னென்ன மருந்து பொருட்கள், எத்தனை வெண்பா, ஆசிரியர் என்னென்ன பாட்டு சொல்ற பாப்பா. சந்தியா சொல்லுங்க. ஓகே, மறுபடியும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னது கேட்கலாம், திரும்ப சொல்லவா? அப்போ சிறுபஞ்சமூலத்துக்கு இதுதான் நம்ம பார்த்தோம்.
அந்த கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல அந்த வார்த்தைகள் குறிச்சு வச்சுக்கோங்க. கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி வந்தாலே சிறுபஞ்ச மூலத்துல வரும். கண்ணுக்கு அழகு கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை. கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம் கொள்றது. காலுக்கு அழகு என்னது? மத்தவங்கிட்ட இறந்து செல்லக்கூடாது. அடுத்து என் வனப்பு இத்துணையாம் என்று வைத்தல். அப்ப ஆராய்ச்சிக்கு அழகு என்னது? இதுதான் ரிசல்ட் அப்படின்னு முடிவை வந்து தெளிவா போல்டா எடுத்து உரைக்கணும். அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. இப்ப பண் வனப்பு அப்படின்றது கேட்டார் நன்றெந்தல். பண்ணுனா இசை. அப்ப இசைக்கு அழகு எது அப்படின்னு பார்த்தோம்னா கேக்குறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் இசைக்கு அழகு. அடுத்து கிளர் வேந்தன் தன்னாட்டு வாட்டான் நன்றென்றல் வளர்ப்பு. கிளர் வேந்தன் அரசனுக்கு அழகு எது? குடிமக்களை வருத்தாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 5 கருத்துக்கள் சொன்னாங்களா? அப்ப 5 மருந்துகள் வரும். இந்த மாதிரி 5 அறக்கருத்துக்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிறு பஞ்ச மூலத்துல வரும். ஓகேவா? இப்ப மருந்து பொருட்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். 3 மருந்து, சிறுகடிகம், ஏலாதி, சிறு பஞ்ச மூலம் முடிச்சிட்டோம். நான்மணி கடிகை முடிச்சிட்டோம். ஆசார கோவை முடிச்சிட்டோம். பழமொழி 400 முடிச்சிட்டோம். நாலடியார் முடிச்சிட்டோம். அது போல திருக்குறள் நேற்று கிளாஸ்லயே முடிச்சிட்டோம். வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா முதுமொழி காஞ்சியும் முடிச்சிட்டோமா? அப்ப 11 நூல்கள்ல அறநூல்கள் எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சிட்டோமா? அறநூல்கள்ல எது விட்டுருக்கோம்? அறநூல்கள் முடிச்சிட்டோம். ஓகேவா? இனி நம்மளுக்கு அகநூல்கள் தான் இருக்கு. அகநூல்கள்ல நம்மளுக்கு இங்க தேவையில்லை, இருந்தாலும் என்னென்ன ஆசிரியர் என்ன, பாடல் வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை மட்டும் பாத்துக்கணும். கடகடன்னு சொல்லி விட்டுருவோமா? அகநூல்கள்ல என்னென்ன வரும் அப்படின்னா 5 50 வரும். 5 பாடல் வரிகளா வரனால நம்ம பண்ற விஷயம் என்னன்னா பாடல் தெரியும், பாடலுக்கு மீனிங்கும் எடுத்துருவோம், ஆசிரியரும் தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம இங்க என்ன மிஸ்டேக் விடுவோம் அப்படின்னா எந்த பாடல் எந்த நூலுக்கு வரும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட் படும், ஆசிலேஷன் ஆகும். அப்போ அதை மட்டும் தான் நம்ம இன்னும் தெளிவா வந்து பார்க்கணும். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு அந்த விஷயம் தான் டவுட்டா வரும். அப்போ அதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இந்தந்த விஷயம் எல்லாம் வந்தா இவங்கதான் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம கருத்துக்களோட தானே பொருளோட தானே படிச்சோம். அப்ப இந்த பொருளுக்கு இவங்கதான் வர்றாங்க. இப்ப கண்ணோட்டம் அப்படின்னா சிற்பஞ்ச மூலத்துல வருது. வனப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா நான்மணி கடிகையில வருது. எனப்படுவதுன்னு வந்துச்சுன்னா கலித்தொகையில வருது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சிறந்தது ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, கற்றலில் சிறந்து மேதையில் சிறந்தது எது? கற்றது மறக்காம இருக்கணும். இதெல்லாம் என்ன சொல்லுச்சு? சிறந்தது சிறந்ததுன்னு எதுல வந்துச்சு? வந்துச்சு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இது நீங்களா எடுத்தாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நானா என்ன சொன்னாலுமே எனக்கு தான் அது புரியும். சரிங்களா? அப்ப நீங்களா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்களா வச்சு அதை வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப நான் சொன்னேன்னா என்னோட நான் ஞாபகம் வச்சுக்கிட்ட நான் ரிமெம்பர் பண்ண மாதிரிதான் ஆயிரும். சரிங்களா? அது எனக்கு தான் பயன். சரிங்களா? உங்களுக்கு நீங்க தான் அதை ரெஃபர் போட்டு நீங்க கொஞ்சம் படிக்கணும். ஓகேவா? இப்ப அகநூல்கள் போலாம். அகநூல்கள் ஈஸி தான், அது நமக்கு டக்குன்னு பாத்துடலாம். அகநூல்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 11 அறநூல்கள். அகநூல்கள் மொத்தம் எத்தனை? 6 வந்து இருக்கும். அகநூல்கள்ல 6 இருக்கும். புறம்ல 1 தான். அப்ப அந்த 6 விஷயங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 5 50. 5 50க்கு யாரு ஆசிரியர்? 50. 50 மார்க். இப்ப 50 மார்க்கு நம்ம மோஸ்ட்லி டெஸ்ட் எழுதுவோமா? இப்ப 50 மார்க் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மார்க்னா மாறன். அப்ப மாறன் பொறையனார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. மாறன் பொறையனார் தான் ஆசிரியர். ஒரு மொத்தம் 50 பாடல்கள் எழுதியிருப்பாரு. அதுலயே கொடுத்துருக்குல 5 50 கொடுத்துருச்சு. அப்ப மொத்தம் 50 பாடல் எழுதியிருக்காங்க. 5 திணைகளை பத்தி நம்மளுக்கு சொல்ற நூல் அப்படின்னா இந்த நூல் தான். சரிங்களா? ஒவ்வொரு திணையிலையும் 10 பாடல்கள் வந்து இருக்கும். அப்ப 5 × 10 50 பாடல்கள் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுல 5 திணைன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப எந்த திணைய ஸ்டார்டிங்கா வச்சு பாடல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? முல்லை திணைய முதலா வச்சு கொண்டு வர நூல் தான் இந்த நூல். முல்லை திணைய முதலா வச்சு பாடப்படும் இந்த நூல். அப்போ செயல் வந்து நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் இருக்கும். இப்ப செயல்ல நேரிசை வெண்பாவும் வருது, இன்னிசை வெண்பாவும் இருக்கு. ஓகேவா? இந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடாதுல, அதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அடுத்து 5 70. அப்ப 70 பாட்டு வந்து உள்ள இருக்கும். ஆனா கிடைச்சது வந்து 66 தான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? 4 பாட்டு நம்மளுக்கு கிடைக்கல. 70 ஆனா பட் கிடைச்சது 66 தான். 4 வந்து கிடைக்கல. இதோட ஆசிரியர் யாரு? 5 70 ஆசிரியர் மூவாதியார். அப்ப 70 வயசு ஆனவங்களா மூத்தோர்களா? அப்ப மூத்தவங்கன்னா 70 வயசு. அப்ப மூவாதியார் அப்படி சொல்லி நான் வச்சுக்கோங்க.
மூவாதியார். இந்த இங்க அகநூல்கள்ல நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த பேரு வந்து கொஞ்சம் டக்குன்னு நம்ம அறத்துக்கு சொன்னீங்களா டக்குன்னு அது மாதிரி சொல்ல முடியல பாருங்க. இது நம்ம அவ்வளவா டச்ல இல்ல, அதனால ஜஸ்டா என்னன்னு மட்டும்னாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து திணைமொழி 50. ஆர் ஆசிரியர்? திணைமொழி 50. கண்ணன் சேத்தனார். கண்ணன் சேந்தனார் அவர்தான் வந்து திணைமொழி 50க்கு ஆசிரியர். மொத்தம் 50. அப்ப 50 பாடல்கள் வந்து இருக்கும். அவர் வந்து சாத்தந்தையார் படிச்சிருப்போம், ஒரு புலவர், அவரோட பையன் தான் இவர். சாத்தந்தையாரோட மகன் கண்ணன் சேந்தனார் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே 5 திணைகளை பத்தி சொல்லும். அந்த திணைன்னு வந்தாலே 5 திணையை பத்தி பேசும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு திணைக்கும் இதுவும் 10 பாடல்கள். சோ 10 × 5 50 பாடல்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. சரியா? அப்போ இதுவும் முல்லை திணைய 3ஆவதா வச்சு பாடும். சரிங்களா? அப்ப ஒவ்வொருக்கும் ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எதுன்னு சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதனால அதை மட்டும் சொல்றேன். சரிங்களா? அப்ப முல்லை திணைய 3ஆவதா வச்சு பாடுறதுன்னா இந்த நூல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இதுல வெண்பா நூல்கள் தான். அப்போ இன்னிசை வெண்பால மொத்தம் 46 வெண்பா இருக்கு. அதே போல நேரிசை வெண்பால 4 பாடல்கள் இருக்கு. அப்ப 46 + 4 மொத்தம் 50 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து திணை மாலை 150. ஆசிரியர் யாரு? தனி மேதாவியார். 7ஆவதையும் இவர் தான் எழுதியிருப்பாரு. திணை மாலை 150 இவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 150 பாடல்கள் வந்து இருக்கும். அப்போ இதுல அப்ப 150னா 5 திணை, அப்ப எப்படி டேலி ஆகும்? 5 திணைக்கு 150 வரணும்னா ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் இருக்கணும்? 30 பாடல்கள். 50 × 5னா 5 பாடல் வந்துரும். 30 வரும். சரிங்களா? 30 × 5னா 150. 30 5 15. அப்ப அங்க ஒரு 0, 150 பாடல்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு திணைக்கும் 30 பாடல்கள் இருக்கும். டோட்டலா ஓகேக்கா 30 பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதுவும் 5 திணைகளை பத்தி சொல்லும். முல்லை திணைய 4ஆவதா வச்சு சொல்லும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது 3ஆவதா வச்சுச்சா, இது வந்து முல்லை திணைய 4ஆவதா வச்சு பாடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவரும் இன்னொருத்தவரும் ஒரு சாலை மாணவர்னு பார்த்தோமா? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனோட ஒரு சாலை மாணவர்கள். கனி மேதாவியாரும் யாரும்? இப்பதானே பாத்துட்டு வந்தோம். சொல்லுங்க. காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? யாரு? மதுரை தமிழாசான் மாக்காயனோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவரோட பாடல்கள் வந்து சுந்தரரோட தேவாரத்திலயும் இருக்கு, மாணிக்க வாசகரோட திருக்கோவையிலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரரோட தேவாரத்துல இருக்கு, மாணிக்க வாசகரோட திருக்கோவையிலயும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மாணிக்க வாசகரோட திருக்கோவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோவைனாலே என்ன நூல்? மாணிக்க வாசகரோட கோவை சொல்லுங்க. திருச்சிற்றம்பல கோவை அப்படின்னு சொல்லுவோமா? திருச்சிற்றம்பலம் சிவனுக்கு சொல்லுவோம்ல, திருச்சிற்றம்பல கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கைநிலை. கைநிலையோட ஆசிரியர் யாரு? கைநிலை புல்லாங்கடனார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, கையில வந்து புல்லாங்குழல் ஃப்ளூட் வந்து வச்சிருக்கோம். அப்ப கையில புல்லாங்குழல் வச்சிருக்கோம். சோ புல்லாங்காடனார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதோட வேறு பெயர் தான் 5 × 60 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5 × 50 பார்த்தோம். இது வந்து 5 × 60 அப்படின்னு சொல்லி சொல்றோம் வேறு பெயர்கள். ஓகேவா? மொத்தம் 60 பாடல்கள். அப்ப திணைக்கு 12 பாடல்கள். 12 × 5 60 பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து கார் 40. கார் 40 ஆசிரியர் யாரு? கண்ணன் கூத்தனார். அப்ப கார்ல கூத்துக்கு போறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்ப கூத்தனார், ஏன்னா கண்ணன் சேந்தனார் ஒருத்தவர் இருக்காரு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப காருக்குன்னா கூத்தனார் வரும்.
கண்ணன் கூத்தனார், அப்ப கார் 40 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல மொத்தம் 40 பாடல்கள் வந்து இருக்கும். இதுதான் அகநூல்கள்ல மிக சிறியது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 40 தான். மிச்சதெல்லாம் 50 இருந்துச்சு, 60 இருந்துச்சு, 150 இருந்துச்சு, சரிங்களா? அப்ப இதுலதான் 40 இருக்கு. அப்ப அகநூல்கள்ல சின்னது அப்படின்னா இந்த நூல் தான். ஓகேவா? அப்போ இதுல வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்லயே ஒரே ஒரு திணையை மட்டும் சிறப்பிச்சு கூறதுன்னா இந்த நூல் தான். சிறப்பிச்சு சொல்லும் ஒரு திணையை மட்டும். அது என்னன்னா முல்லை திணையை தான் அது மட்டும் சிறப்பிச்சு கூறும். மிச்சதெல்லாம் முல்லை திணையை 1ஆவதா வச்சிருப்பாங்க, 2ஆவதா வச்சிருப்பாங்க, 3ஆவதா வச்சிருப்பாங்கல்ல. இப்ப இது வந்து சிறப்பிச்சு சொல்றதுன்னா கார் 40. ஓகேவா? அப்புறம் இந்த பாட்டை நன்னூலோட உரையாசிரியர் மயிலைநாதர் இந்த மேற்கோளிட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அவரே இத வந்து மேற்கோட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு வந்து இதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அறநூல்கள் 6மே முடிஞ்சிருச்சு. இப்ப அறநூல்கள்ல நம்ம இந்த அளவு கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? இதோட இன்னும் கொஞ்சம்னா நம்ம அங்க உங்களுக்கு மேம் நடத்துவாங்க, சரிங்களா? யூனிட் 6ல மேம் நடத்துவாங்க. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இப்ப புறநூல் அடுத்து போலாம். புறநூல்ல ஒரே ஒரு நூல் தான். என்னது இன்னும் ஒரே ஒரு புறநூல்? களவழி 40. களவழி 40 தான் ஒரே புறநூல். அதோட ஆசிரியர் யாரு? பொய்கையார். பொய்கையார். அப்ப பொய் சொல்லக்கூடாது, களவு பண்ணக்கூடாது. அப்ப களவுனா பொய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பொய்கையார் வந்து களவழி 40 ஆசிரியர். இவர் எழுதின இன்னொரு நூல் எது? இந்நிலை. இந்நிலையோட ஆசிரியரும் பொய்கையார் தான். ஓகேவா? அப்ப களம் அப்படின்னா என்னது? களம் அப்படின்ற சொல் அதிகமா இதுல யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அதனாலதான் இது களவழி 40 அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு. இது சோழர்களை பத்தி சிறப்பிச்சு சொல்ற நூல். ஓகேவா? அப்போ 4 வகை படைகள்ல யானைப்படையை பத்தி சிறப்பா சொல்லியிருக்கோம் இந்த நூல். ஆக்சுவலி யானைப்படை போர்னு வந்துருச்சு. இப்ப யானைப்படையை பத்தி சிறப்பா சொல்லுது. அது போல கார்த்திகை ஃபெஸ்டிவல், கார்த்திகை திருவிழா நடந்ததை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு எல்லாம் முன்னோடி. அப்ப போரை பத்தி சொல்றதுனாலே கலிங்கத்து பரணி. அப்ப கலிங்கத்து பரணி நூல்கெல்லாம் முன்னோடின்னு இந்த நூலை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து அந்த யாருக்கு உரிய போரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா சோழர்கள்னு சிறப்பிச்சு சொல்றோம்னு பார்த்தோம். அப்ப சோழ அரசன் யாரு? யார பத்தி சொல்லும்? இது நம்மளுக்கு புத்தகத்துல இருக்கிற டேட்டா தான். கழுமலத்துல நடந்த போரை பத்தி சொல்லுமா? களவழி 40 கழுமலத்துல நடந்த போரை பத்தி சொல்லும். அப்ப யாரு எந்த அரசர்களுக்கு இடையில போர் நடக்கும்? கழுமல போர். சோழருக்கும் சேரருக்கும். சோழருக்கும் சேரருக்கும். சோழ அரசர் பேர் என்ன? சேர அரசர் பேர் என்ன? சோழன் செங்கானன், சேரன் கணைக்கால் இரும்புரை. சோழன் செங்கானன், சேரன் வந்து கணைக்கால் இரும்புரை. இவங்க 2 பேத்துக்கும் நடந்த போர் தான் கழுமல போர். அதுக்குண்டான செய்திகளை சொல்றதுதான் இந்த களவழி 40. ஆசிரியர் பொய்கையார். அப்ப போரை பத்தி சொல்றதுனால இது கலிங்கத்து பரணிக்கே ஒரு முன்னோடியா இந்த நூலை வந்து சொல்றோம். ஓகேவா? அப்ப 18 நூல் முடிச்சிட்டோமா? இதுல ஒண்ணு இந்நிலைன்னு சொன்னோமா? அது மட்டும் சொல்லல. அப்ப இந்நிலை வந்து 18 நூல்கள்ல இருக்குமா இருக்காதா? இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல சேர்ந்து இருக்கா சேரலையா? அது ஆக்சுவலி ஒண்ணு எக்ஸ்ட்ரா தான். அது ஒரு 19வது நூல் தான். இது சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? அது இவங்க எழுதும் போது இதெல்லாம் சேர்க்கல, தொகுத்தாருல, அப்ப வந்து இது வந்து சேர்க்கல. ஆனா 2010ல தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருப்பாங்கல்ல, அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இதுதான் சொல்லிட்டு தமிழ் பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல இந்நிலை வந்து இடம் பெற்றிருக்கும், சரிங்களா? சரி இந்நிலை வந்து இடம் பெற்றிருக்காது, கைநிலை இடம் பெற்றிருக்கும். மாத்தி சொல்லிட்டு 2010ல தமிழ் சங்கம் வெளியிட்டு இருப்பாங்க 11 கீழ்கணக்கு நூல்கள்னு. அதுல கைநிலைய சேர்த்திருப்பாங்க, இந்நிலைய சேர்க்க மாட்டாங்க. மட்டும் ஞாபகம். ஓகேவா? அப்ப இந்த 14 கீழ்கணக்கு நூல்ல இந்நிலையோட ஆசிரியரும் பொய்கையார் தான். மொத்தம் 45 பாடல்கள் இருக்கும். இதுலயும் 4 பாலா பிரிச்சிருப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்னொன்னு வீட்டுப்பால் அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. வீட்டுப்பால்னா என்னன்னா வீட்டுப்பால்ல 2 இல்லறவியல், துறவரவியல். இப்ப இல்லறத்துல வாழ்ந்தாங்கன்னா இல்லியல் அப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லறத்துல இருந்து அடுத்து துறவரம் போயிருவாங்க, அது துறவரவியல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப வீட்டு பால்ன்ற ஒரு விஷயம் 4 பால்ல வரும். இது வந்து எதுல வருது அப்படின்னா சிறப்பா இந்நிலையில வரும். இது வந்து புதுசா அவங்களுக்கு வந்து இருக்கும், சரியா? அப்ப இந்நிலையில வருது. ஆனா இந்நிலை 2010க்கு அப்புறம் அவங்க தமிழ் சங்கத்துல சேர்க்கல 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? இப்ப இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 2 பாட்டு எழுதினவங்கன்னா நம்ம பொய்கையார் 2 எழுதியிருக்காங்க. ஒண்ணு களவழி 40, இன்னொன்னு இந்நிலை 2 எழுதினாங்க. இதுக்கு முன்னாடி கனிமேதாவியார் 2 எழுதியிருப்பாரு. அவர் என்ன 2 எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம்?
திணைமாலை 150. 7ஆவதையும் திணைமாலை 150 எழுதியிருப்பார். ஓகேவா? இப்போ 18 நூல்கள் ஓவரால முடிச்சிட்டோம். ஓகே தானே? ஓகேவா? நம்ம அறநூல்கள் ஸ்ட்ராங்கா பார்க்கணும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துட்டோம். அது போல இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவாண்ணே? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது நான் ஃபாஸ்டா சொல்லும் போது உங்களால நோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது கேளுங்க. ஓகே தானே? இப்ப எல்லாருக்கும் கிளியர். சொல்லுங்க. சந்தியாக்கு என்ன டவுட்? ஐசுக்கு என்ன டவுட்? இல்ல மேம், டவுட் இல்ல மேம், நோட் பண்ணிட்டோம்னு சொன்னேன் மேம். ஓகேடா. ரம்யாக்கு டவுட் இருக்காடா? ரம்யா ஜெகன்? இல்லைங்க மேம். ஓகே. சந்தியாக்கு? நோ மேம். ஓகே. இன்னைக்கு வகுப்பை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படின்னா நாளைக்கு வரும்போது 2 அதிகாரம் சொல்றேன், அதை வந்து படிச்சுட்டு வந்துருங்க. அது கொஞ்சம் நீங்க சீக்கிரம் படிச்சிருந்தீங்கன்னா இப்ப நம்ம கொஞ்சம் அகத்தினை கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்துச்சுல, அப்ப அங்க டைம் இழுத்துருச்சு. ஓகேவா? அதை நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை முடிச்சிடலாம். ஓகேவா? நாளைக்கு நம்ம அடுத்த போர்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகேவா? அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.